இந்துக்களுக்குள்ளேயே பிரிவா நீங்க உருவாக்க பாக்குற நீங்க இத சொல்லக்கூடாது. இது சைவமா வைணவமா அப்படின்னு கேட்கறத நீங்க இந்த பிரிவினை பத்தி சொல்லக்கூடாது. அடுத்தது ஆனந்த்ஜித் சொன்னாரு இது மாதிரி இத்தனை ஸ்கூல் மூடி இருக்காங்க அப்படின்னு. ஏங்க டெய்லி சாயங்காலம் 5 மணி ஆனா மூடிடுவாங்க. ஏங்க நீங்க வேற அந்த ஸ்கூல்ல பத்தி பேசாதீங்க. இல்ல அது சிவகார்த்திகேயா விஷ்ணு கார்த்திகேயா நீங்க கேட்காதீங்க. அதுலதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கனால நான் வெளிப்பட்ட சந்தேகம் இருக்குன்னா நீங்க அப்ப அரசியல் சட்டத்தை இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இங்க கேட்காதீங்க. இதுக்கு பேர் தான் பிரிவினைவாதம், சிண்டு முடிச்சு விடுறது அப்படின்றது. அதாவது நீங்க இது அதான் சொல்றேன், இது மிக மிக மோசமான அரசியல். திமுக தான் இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். தர்கா இருக்கிறது தானே அவங்களுடைய இடம். தீபத்தோன் முருகன் கோயிலுக்கு சொந்தமானது தானே, முருகனுக்கு சொந்தமானது தானே. ஏன் அங்க தீபம் ஏற்றக்கூடாது? அது என்ன நீங்க மத்த எக்ஸாமுக்கெல்லாம் மத்த வேலைக்கெல்லாம் டிஎன்பிசில எக்ஸாம் வைப்பீங்க, முதல்வர் வேலைக்கு மட்டும் குடும்பத்துல ஆள் எடுத்துப்பீங்களா? சரி ரைட்டு. தாவேகால புசி ஆனந்த் என்ன யூபிஎஸ்சி எக்ஸாம் வச்சு அவரை சேர்த்தாங்களா, இல்ல விஜய் அவர்களே தலைவரா சிவில் சர்வீஸ் எழுதி வந்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நீதிபதியவே மிரட்டுறாங்க. இன்னைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற நீதிபதிகளுக்கு எல்லாம் ஒரு எச்சரிக்கை. விடியல் பேருந்து உரிமை தொகை அப்படின்லாம் சொன்னாங்க. கரெக்ட். இன்னைக்கு இலவசங்கள் அப்படின்றது அதான் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பாணியில ப்ரீபெய்டா போஸ்ட் பெய்டா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. எம்பி பேசிக்கின்னு இந்த பேக்கரி டீலிங் பத்தி எல்லாம் பேசினார் ஒருத்தர். இன்னைக்கு அவர் திமுகல ஒரு நல்ல பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி பகிர்வு வேற, நிதி பகிர்வு அந்த டெவல்யூஷன் ஃபார்முலாங்கிறது வேற. நீங்க அது ரெண்டையுமே குழப்பி தயவு செய்து நேயர்களையும் குழப்பாதீங்க. கடந்த 20 வருஷமா தமிழ்நாட்டுல கள்ளச்சாரம் ஒண்ணு கிடையாது. 2024ல 2 இடத்துல கள்ளச்சாராயத்துல மரணங்கள். டிரான்ஸ்போர்ட்ல ஊழல் பண்ண செந்தில் பாலாஜியை கூட வச்சுக்கிட்டு முனிசிபாலிட்டி வேலைகள்ல ஊழல் பண்ணாரு 888 கோடி ரூபாய். இடி பத்திரத்தை எடுத்து காட்டுறான். முதல்ல தாவேகா ஆனந்த் அவர்கள் சொன்னதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இந்த ஆர்குமெண்ட்ல உங்களால கவுண்டர் கொடுக்க முடியாது, விட்டுருங்க. நீங்க வாரிசு அரசியலுக்கு வந்துருங்க. யார சொல்றாங்க அவங்க? மோடி என்ன பிராமணரா? இவங்க சொல்றதுக்கு குறிப்பிட்டு சொல்றது யாரு அப்படின்னா, பிராமணர்கள் இங்க படிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. வணக்கம் நேயர்களே, இன்று நாம் ஒரு வித்தியாசமான விவாத களத்தில் இருக்கிறோம். தமிழக அரசியலில் ஒரு மறக்க முடியாத தருணம் இருக்கிறது. அது 1967 1967ஆம் ஆண்டு. அப்பொழுது இந்திய அரசியலில் தன் கைப்பிடியில் வைத்துக் கொண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜரும் அதீத வலிமை பெற்றிருந்த காங்கிரசும் தமிழகத்தில் தோற்கும் என யாரும் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஒரு சாதாரண வாக்காளர், ஒரு வேட்டி சட்டை அணிந்த அந்த மனிதர் அமைதியாக வாக்குச்சாவடியில் நுழைந்து வரலாற்றையே தலைகீழாக மாற்றினார். காங்கிரஸ் மாற்றப்பட்டது, திராவிட அலை எழுந்தது. தென் கோடி மாநிலமான தமிழகம் இந்திய அரசியல் வரைபடத்தையே மாற்றி அமைத்த தினமும் வருடமும் அப்போதுதான். அன்றிலிருந்து இன்று வரை ஒரு உண்மை மட்டுமே நிரூபிக்கப்பட்டது. எந்த தலைவர், எந்த கட்சி, எந்த அலை, இவை எதுவுமே தமிழக வாக்காளரின் மனதை பாதிக்கதே இல்லை. அவங்க மனசுதான் எல்லாத்தையும் விட பெருசு. அந்த மனதை புரிஞ்சு கொள்ளத்தான் இன்று நம்ம ஒரு விவாத களத்தில் இறங்கி இருக்கிறோம். இதுல நம்மளோட கலந்துக்க போறவங்க ஆளும் கட்சியினர் சார்பாக முனைவர் மஞ்சுளா, கோவையில் இருந்து ஐடியா மேன் மகாதேவன், தாவேகா ஆதரவாளர் திரு அனந்தஜித், அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண். வாங்க சார். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம். தலைப்பு அரசியல் களம் எந்த திசையை நோக்கி செல்கிறது. இல்ல என்னன்னா, முதல்ல 5 நிமிஷம் நீங்க வரிசையா ஒவ்வொருத்தரையா நாங்க கால் பண்ணுவேன். 5 நிமிஷம் பேசுங்க, இன்டரப்ஷன் இல்லாம பேசுங்க. அந்த முதல் சுற்றுல யாரும் இன்டரப்ட் பண்ண வேண்டாம். அவங்க உங்க டர்ன் முடிஞ்சு அடுத்தவங்க பேசுறச்சு முந்தினவங்க பேசுறத நீங்க விமர்சனம் வைக்கலாம். நீங்க விமர்சனம் வைக்கிற போது நோட் பண்ணிக்கோங்க பதில் சொல்லத்துக்கு. அது மாதிரி ஒரு சுற்று முழுக்க தொந்தரவு இல்லாம முடிஞ்ச அப்புறம் கேள்வி பதில் சுற்று வருவோம். அப்ப திருப்பி இதே ஆர்டர்ல ஒவ்வொருத்தருக்கும் தர அவங்க கேள்வியும் பதிலும் சொல்லலாம். சரியா? முனைவர் மஞ்சுளா மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த திசையில் தமிழக அரசியல் தேர்தல் களம் நகர்கிறது? இன்னைக்கு ஒரு ஆபத்துல இருக்கிறோம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லி ஒன்றியத்திலயும் மாநிலத்திலயும் ஒரே கட்சி ஆட்சியில இருந்தா ரொம்ப பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி
கடைசியா அதாவது கடைசி மனிதனுடைய ஒரு தண்ணீருக்கான இடமாக இருக்கிறது அப்படின்றது நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் இன்னைக்கு என்னவா பார்க்கப்படுறது அப்படின்ற ஒரு ஆபத்தான சூழல்ல இருக்கிறோம். இந்த சூழல்ல எப்பவுமே ஒரு ஆளும் கட்சியின் மீது பலைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அது வந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த சூழல்ல இந்த ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருடைய ஒட்டுமொத்த எண்ணமும் யார் மேல இருக்கு அப்படின்னு திமுகவின் மீதுதான் இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த அரசியல் சூழல் இப்போ நாடாளுமன்றத்துல என்ன, அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல்ல திமுக அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு ஒப்பீடு அப்படின்னாலும் நமக்கு வேறு ஒரு காட்சி தான். இந்த சூழல்ல திமுக இருக்கக்கூடிய அரசு என்ன, திமுக வெறும் கட்சி சார்ந்த அரசியலை செய்கிறதா அல்லது சார்ந்த ஒரு அரசியலை செய்கிறதா, மாநில சுயாட்சியை ஒரு அரசியலை செய்கிறதா இப்படின்னு ஒரு கேள்வி. எல்லா கட்சிகளும் அவரவர்கள் கட்சியின் நலனை சார்ந்த அரசியல் செய்வது அப்படிதான் இருக்கும். ஆனா அதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சி வேண்டும்ன்றதுக்காக எல்லா தன்னுடைய ஓங்கி ஒழிக்கக்கூடியதாக மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து ஒருவேளை திமுகவின் அதிருப்தி இருப்பவர்கள் திமுகவுக்கு போடாம போனால் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த ஆபத்தை ஒரு காலத்துல இந்தியா, அதாவது இந்திய நாட்டுக்கும் நாட்டை சார்ந்தவர்கள் இருந்த ஆங்கிலேயர்களுக்குமான இருந்தது. இன்னைக்கு வந்து தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் வந்து ஒரு சாமானிய சொல்லும் பொழுது திமுக தான் இருக்கு அப்படின்னு நான் வெளிப்படுத்தேன். கேட்டா ஒரு ஆளும் கட்சியின் அதிருப்தி அப்படின்னு இருக்க செய்யும். அப்புறம் அரசு ஊழியர்கள் மத்தியில ஒரு சின்ன அதிருப்தி இருக்கா அப்படின்னா இருக்க செய்யுது. ஆனா இதை தாண்டி வந்து ஒரு தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம், அந்த சுயாட்சின்னு சொல்லக்கூடிய மாநிலத்துக்கான உரிமைகள் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரொம்ப பெரிய பின்னடைவை சந்திச்சு இந்த சூழல்ல இதை பாதுகாத்து தரக்கூடிய ஒரே கட்சியாக தான் இருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய கருத்து வந்து நிலவுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப சமீபத்துல நடந்த திருப்பரங்குன்றம் வந்து இந்த பல்வேறு விஷயங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இன்னைக்கு வந்து போட்டி அப்படின்றது பாசிசத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான ஒரு தேர்தல். அப்போ ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா திமுகவை நோக்கித்தான் இருக்கணும் அப்படின்னு அறிவியல் தளம் சார்ந்து இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. இந்த எஸ்ஐஆர் என்ன செய்யுது, இதனுடைய என்ன, இல்ல இதுல இப்படி வந்து நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்ற பல்வேறு சந்தேகங்களை இன்னைக்கு களத்துல நின்று திமுகவினுடைய தொண்டர்களும் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க. அப்படின்னா அப்போ மத்தவங்களை வந்துட்டு திமுகவுக்கு அரசியல், அதாவது அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு வரும். இப்போ எஸ்ஐஆருக்கு வந்துட்டு நான் ஃபில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுல பல்வேறு சிக்கல்களை சொல்லுவதுடன் அன்னைக்கு அந்த இடத்துல பிரச்சனைகளையும் நபர்கள் கிட்ட தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஒரு இத்தான சூழல்ல நம்ம பக்கத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்கள நமக்கு அன்பு போகும். இதுதானே வந்து முறையானது. அப்படி வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அடுத்ததாக என்ன, ஒரு வீட்லயும் நீங்க பேருந்துல போறோம், அது விடியல் பேருந்தாக பெண்களுக்கு அமைக்கணும். அடுத்ததாக அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகன் மகள் அதுல வந்து அவங்க தமிழ் மீடியம் படித்து இன்னைக்கு வந்து ஒரு உயர்கல்விக்கு வரும் பொழுது தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணி. இன்னொரு பெண்கள்லாம் வீட்டுல இருக்கீங்க, சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. மகளிர் அப்படின்ற ஒரு அவர்களுடைய அந்த அபிமானத்தையும் நம்பிக்கையையும் ஆதரவையும் இளைஞர்கள்னு சொல்லக்கூடிய உயர்த்தக்கூடிய அவர்கள் அவர்களை வந்துட்டு உரிமை அவங்களுடைய அன்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா திமுகவை. அப்புறம் இன்னைக்கு முன்னெடுத்து இருக்கக்கூடிய திட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாலினா வீடு தேடி மருத்துவம் அல்லது வீடு தேடி கல்வியாகட்டும், இப்படி எதை நீங்க எடுத்து பார்த்தாலும் அது நிச்சயமாக அந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து யாரை யோசிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி நம்ம வந்து குரூப் 1 அந்த மாதிரி போறதா இருந்தாலும் அல்லது வந்து ஐஏஎஸ் மாதிரியான தேர்வுகள், இந்த மாதிரி குடிமை தேர்வுகளுக்கு வந்து இன்னைக்கு சரியான முறையில் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. யாரெல்லாம்
கூடாது, கல்வியை கொடுத்தா மக்கள் விழிப்புணர்வு எடுத்து நம்ம கேள்வி கேட்க வந்துருவாங்களோ அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சமூகத்துல அதையெல்லாம் நீக்கி எல்லாரும் சாமானியனாக இருக்கிறவன் கூட நிலையில வரலாம், இவனும் உயர் பதவிகளை வகிக்கலாம் அப்படின்னு காட்டக்கூடிய அரசாக இன்னைக்கு அரசு இருக்கு. அதனால நலத்திட்டங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, உரிமை ரீதியாக போராடக்கூடிய தன்மையாக இருந்தாலும் சரி, அல்லது மக்களினுடைய உரிமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய, ஏன்னா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உறவு முறைகளோட இருப்பாங்க. நீங்க அந்த நாகர்கோவில் மாதிரியான பகுதிகள்ல போனீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மற்ற அப்படின்னு தான் சொல்லி கொண்டாடி பேசிக் கொள்வார்கள். அந்த மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பும் ஒரு முறையை, ஒரு நேச கருத்தை இன்னைக்கு பார்க்கும் பொழுது அதை எதிர்த்தும் கேள்வி கேட்கக்கூடியதாக ஒரு அரசு இருக்கு. ஏன் இந்த அரசை இன்னைக்கு கூட பாக்குறாங்க அப்படின்னா, நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வந்ததுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது இந்த நம்ம மயில் கல்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படியான தூண்ல விளக்கேற்றணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா கூட அது சரியான இல்ல அப்படின்னு மேல்முறையீடு அப்படின்ற ஒரு முறையில இன்னைக்கு அரசாங்கம் பணியாற்ற அதனுடைய இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதி எந்த மனநிலையில இருந்து கொடுத்தார், இது சமூகத்துல பதற்றத்தை ஏற்படுத்துமா, இந்த மாதிரியான சிக்கல்களை கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம எந்த முறையில சட்ட ரீதியாக நீக்க முடியும், எடுக்க முடியும் வழிநடத்தக்கூடிய தன்மையும் பார்க்கலாம். அதனால இந்த மண்ணினுடைய உணர்வுகள் ஆகட்டும், இந்த மண்ணினுடைய நலனாகட்டும், இளைஞர்களுடைய மேன்மையாகட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது. நன்றி மேடம். சோ தவேகா அனஜித் சார், நீங்க உங்க டர்ன் எடுத்துக்கலாம், பேசலாம். அடிப்படையில இப்போ சகோதரி சொன்னதுக்கு கேள்விகளை இங்க எழுப்பலாமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் தமிழக அரசியல்ல 1949 to 67 ஒரு மாற்றத்திற்கான காலமா இருந்ததா அப்படின்னு கேட்டா இருந்துச்சு. அன்னைக்கு வந்த திமுக மேல எங்களுக்கு பெரிய விமர்சனங்கள் இல்லை. ஏன்னா அது ஒரு மக்கள் தலைவனால வழிநடத்தப்பட்ட ஒரு கொள்கை கூட்டமா இருந்துச்சு. ஆனா 1969க்கு அப்புறமா அந்த கொள்கை கூட்டம் ஒரு கார்பரேட் கட்சியா மாறி அது ஒரு குடும்ப அரசியலுக்குள்ள போகும்போதுதான் இன்னைக்கு அப்பா, மகன், பேரன், கொள்ளு பேரன் அடுத்து ரெடி ஆயிட்டு இருக்கிற நிலைமைக்கு வரும்போது, அது என்ன நீங்க மத்த எக்ஸாமுக்கெல்லாம், மத்த வேலைக்கெல்லாம் டிஎன்பிசில எக்ஸாம் வைப்பீங்க, முதல்வர் வேலைக்கு மட்டும் குடும்பத்துல ஆள் எடுத்துப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அடுத்த தலைமுறை இளைஞர்கள் அரசியல் வயப்படணும், அரசியல்ல புகணும் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணிருக்குன்னு யோசிங்க. மத்த வேலைக்கெல்லாம் நாங்க கோச்சிங் கொடுப்போம், ஃபீஸ் கட்டுவோம். ஆனா அரசியல் அது பரம்பரையா ஒருத்தர் எம்எல்ஏவா இருப்பாரு, ஆட்சிக்கு வந்தோடனே அவர் அமைச்சரா மாறுவாரு, அவரு பையன் எம்பி ஆவாரு. இங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல ஒரு கேஸ் வந்தோடனே அவர் போய் டெல்லியில போய் பாப்பாரு. இது வாடிக்கையா இருக்கு. இத்தனை வருஷம் நித்தி ஆயோக்கு போகாதவங்க இங்க டாஸ்மாக் ரைடு வந்தோடனே டெல்லிக்கு போறாங்க. இத்தனை வருஷம் டெல்லியில போய் எத்தனை வாட்டி பினான்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணாருன்னு தெரியல. நேருவின் மகன் நேத்து இடியில இருந்து ஒரு எஃப்ஐஆர் கேட்ட உடனே போய் அவர் நிர்மலா சீதாராமனை பாக்குறாரு. அப்போ இந்த பதவிகளுக்கு எல்லாம் ஜனநாயகம் கிடையாதா? இதெல்லாம் மெரிட் கிடையாதா? அந்த கட்சியில அடிமட்டத்துல இருக்கிற ஒருத்தர் அன்னைக்கு அடிமட்டத்துல இருந்தவங்க தான் தலைவர்கள் ஆனாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா? இததான் ஒட்டுமொத்த இளைஞர்களும் திரும்பி பாக்குறாங்க. எங்களுக்கான அரசியல்ல பிரீதிங் ஸ்பேஸே இல்லையே. இது ஒரு குடும்பத்தின் கார்பரேட் கட்சியா இருக்கும்போது நாங்க எதுக்கு இந்த அரசியலுக்குள்ள இவங்களால போகணும்னு அரசியல் ஒதுக்கப்பட்ட ஒரு துர்பாகியமான காலம் இருந்துச்சு. இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் எலெக்ஷன் இளைஞர்கள் வராங்க, அரசியல் மயமாகணும் நினைக்கும் போது அதுக்கான இடம் நிழலே எங்கேயும் இல்லை. இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் பாலிடிக்ஸ பேசுறதுக்கு இவங்களுக்கு திராணி இல்லை. டிஎன்பிஎஸ்சி பத்தி பெருமையா சொல்றாங்க சகோதரி. டிஎன்பிஎஸ்சி மாதிரியான தேர்வுகள்ல எத்தனை வேலையை ஃபில் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தீங்க. வருஷத்துக்கு 5 லட்சம் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப் ஃபில் பண்ண போறோம், 50 லட்சம் தனியார் வேலைகளை ஏற்பாடு பண்ண போறோம்னு சொல்லி இருந்தது திமுக. இன்னைக்கு போன வாரங்க பொச்சம்பள்ளியில இங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு 50 பேர் கேஷுவல் லேபர் வேலைக்கு ஒரு ஷூ கம்பெனில என்ரோல்மெண்ட்டுக்கு ஆள் தேடுறாங்க. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல 5500 படித்த இளைஞர்கள் போய் ரோட்ல நிக்கிறான் வேலை வாய்ப்பை தேடி. ஒரு ஷூ கம்பெனில இருக்கிற அசிஸ்டன்ட் வேலை. தமிழகத்துல எந்த வேலை நேர்மையா நடக்குது? எல்லா வேலையும் உங்களால வெள்ளரிக்கை கொடுக்க முடியுமா? தமிழகத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? தமிழகத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்றீங்க, ஆனா அது ஆந்திராவுக்கு போகுது. தமிழகத்தோட புரிந்துணர்வு பண்ற ஹுவான்சுவாங் நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிருக்கு. கூகுள் சுந்தர் பிச்சை தமிழர், ஆனா அவரோட டேட்டா சென்டர் ஆந்திர பிரதேசத்துக்கு போயிருக்கு. ஏன்னு கேட்டா டேட்டா சென்டர்ல வேப்பர் சேம்பருக்கு தண்ணி கொடுக்க முடியலன்னு இங்க அரசாங்கத்தின் ஊதுகுழல்கள் மோகி ஒழிக்கிறாங்க. அரசு குடிக்கிற தண்ணிக்கே கடல் தண்ணியை டீசலனைஸ் பண்ணலாம்னு சொல்லி பேசினவர் நம்ம முதல்வர். அவர் துணை முதல்வராக இருக்கும்போது
டீசலனைசேஷன் பிளான்ட் எல்லாம் கொண்டு வந்தார். இன்னைக்கு வேப்பர் சேம்பருக்கு தண்ணி கொடுக்க முடியலையா? தமிழகத்திற்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு கேளுங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. 7 நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்காரு முதல்வர். 1059 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்திருக்கு. நாட் ஈவன் 10%, ரஃப்லி 77 தான் இன்வெஸ்ட்மெண்டா மாறி இருக்கு. அந்த வந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராமிசஸும் பக்கத்து மாநிலங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இதுல இருந்து எங்க வேலை வாய்ப்பு வரப்போகுது, எங்க வாழ்க்கை தரம் வரப்போகுது, இளைஞர்களின் ஜிடிபி பர்சன்டேஜ் டிஸ்போசபிள் இன்கமோ இல்ல பர் கேபிட்டா இன்கமோ எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு? விலைவாசி உயர்வுக்கு என்ன பாலிசி வச்சிருக்கீங்க? நாளைக்கு உட்கார்ந்து இந்த நாடு எக்கானமி எல்லாமே டேட்டா ட்ரிவனா மாறப்போகுது, ஏஐ ஜெனரேட்டட் எக்கானமியா மாறப்போகுது. அந்த ஏஐ ஜெனரேட்டட் எக்கானமிக்கு இந்த கவர்மெண்ட் கிட்ட ஒரு பாலிசி கூட கிடையாதுங்க. பாலிசி என்னங்க? நீங்க அன்னைக்கு 1950 ஐயா காமராஜர் உண்டு பண்ண பள்ளிக்கூடங்கள் தான் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல படிச்சவங்களா மாத்துச்சு. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் உருவாக்குன இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் இன்னைக்கு இத்தனை பேர் இன்ஜினியர்ஸா உருவாரி யூஎஸ், சிங்கப்பூர், துபாய் போய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அடுத்த ஷிஃப்ட் நாள் வரப்போகுது. இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற டேட்டா இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் வேலை போகுது, ஐடி இன்ஜினியர்ஸ் எல்லாம். இதுக்கு என்ன பாலிசி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா இந்த எக்கானமிக்கு, இந்த மாநிலத்துக்கு அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. மாநில சுயாட்சி, மாநில சுயமரியாதைன்னு பேசுறீங்களே, 2006 இருந்து 11 வரைக்கும், இன்னும் ரொம்ப அதிகமா சொன்னா 2000 இருந்து 2014 வரைக்கும் திமுக யாரை கை காமிச்சதோ அவங்கதான் பாஜக அது மத்தியில ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அது 2000 இருந்து 2004 பாஜக இருந்தாலும் சரி, 2004 இருந்து 2014 காங்கிரஸா இருந்தாலும் சரி. தமிழக உரிமைக்காக என்ன குரல் கொடுத்திருக்கீங்க? கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்களா? நம்ம ரிசர்வேஷனை கூட்டி இருக்கிறீங்களா? ஒரு கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்கலங்க. 2021 ஒரு கேஸ்ட் பேஸ்ட் சர்வே எடுக்கணும்னு நீதியரசர் குலசேகரன் தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சு அந்த கேஸ்ட் பேஸ்ட் சர்வே நடந்துகிட்டு இருந்துச்சு. வந்த உடனே முதல் வேலையா திமுக கவர்மெண்ட் அதை கலைச்சுது. இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல கேஸ்ட் பேஸ்ட் சர்வே கிடையாது. இன்னும் மத்திய அரசு அவங்களுடைய சென்சஸ் எடுக்க மாட்டாங்க. இடஒதுக்கீடுக்கு என்ன பாலிசி வச்சிருக்கீங்க? இந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு 69% இருக்கு. அது கரெக்டா தப்பா? இல்ல உள்ள இருக்கிற எவன் வளர்ந்திருக்கான் வளரல, எப்படி இடஒதுக்கீடு உள்ளிடஒதுக்கீடு பிரிச்சு கொடுக்க போறீங்க? எதை பத்தி அக்கறை கிடையாது. மகளிர் பாதுகாப்பு கிடையாது. போதுமான காவல்துறை இல்லைங்க. இந்தியாவிலேயே தமிழகத்துலதான் ஒரு பெரிய மாநிலத்துல காவல்துறை போதாம இருக்கு. ஒரு தாவேகா பொதுக்கூட்டத்துக்கு பெர்மிஷன் கேட்டா 10,000 பேர் வரக்கூடிய ஒரு ரோட் ஷோக்கு 500 காவலர்கள் கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க. அங்க யாரையுமே கண்ல படலன்னு புகார் சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. கரூர் துயரத்தை பத்தி சொல்றேன். ஒரு சிறு யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரியில 5000 பேர் வர்றதுக்கு ஒரு ஈவெண்ட் நடத்தி 1200 போலீசாரை போட்டு அந்த ஈவெண்ட் நடத்துறான். அங்க ஒரு சின்ன தவறு ஏற்பட்டா ஒரு எஸ்பி சிங்கம் மாதிரி நின்று கர்ஜிச்சு அந்த இடத்த மெயின்டைன் பண்ணி எந்த ஒரு அசம்பாவிதம் வராம பாத்துக்கிறாங்க. அந்த திராணி படைச்ச ஒரு ஆபீசர் தமிழ்நாட்டுல இல்லையா? இந்த ஒரு அரசை இந்த ஒரு 4.5 வருஷத்தை இப்படி சம்பாதிச்சு 4 லட்சம் கோடி கடனை 10 லட்சம் கோடியா மாத்திட்டு இந்த அரசு திரும்ப வரணும்னு வேற கேக்குறீங்களே, இந்த தமிழ்நாடு இருக்குமா இறக்குமான்றதான் என் கேள்வியா இருக்குன்ற. நன்றி அனந்தஜித். கோவை ஐடியா மேன் அவர்களே, நீங்க டேக் ஆன் பண்றீங்களா உங்க கூட்டம்? 2026 தமிழகத்துல மிக முக்கியமாக ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தே ஆகணும். ஏன்னா தமிழகத்தை ஒரு பிரிவினைவாத அரசியலை நோக்கி இங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. 1967 நீங்களே குறிப்பிட்டீங்க. அந்த காலகட்டத்துல திமுகவுக்கு பிரிவினைவாதம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய கோரிக்கைகளா இருந்தது. இங்க தனிநாடு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலப்போக்குல அந்த கோரிக்கைகளை எல்லாம் அவங்க கைவிட்டுட்டாங்க. ஆனா இப்போ பாஜக மத்தியில வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரே நாடு ஒரே இந்தியா அப்படின்லாம் சொல்லும் போது தமிழகத்துல இருந்து கேட்கக்கூடிய குரல் என்னவா இருக்கு அப்படின்னா, இது ஒரே நாடு இல்ல, நாங்க வேற நீங்க வேற அப்படிங்கிற அந்த பிரிவினைவாத குரல் தொடர்ச்சியா இங்க கேட்டுக்கிட்டே இருக்கு. மக்களையும் அந்த பிரிவினைவாத சிந்தனைக்கு இவங்க தள்ளிக்கிட்டே இருக்காங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாத்தையுமே அதற்காகத்தான் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப இவங்க மாநில உரிமை மாநில சுயாட்சிலாம் பேசுறாங்களே, அப்படிப்பட்ட மாநில உரிமை அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்த மாநில உரிமை பாஜக ஆட்சி காலத்துல எந்த உரிமை காணாம போயிடுச்சு? ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன நடந்ததோ அதேதான் இப்பவும் நடக்குது. ஆனா அப்ப பேசாம இருந்தவங்க இப்ப வேணும்னே அந்த மாநில உரிமை அப்படிங்கறத சொல்லி இந்த பிரிவினைவாத சிந்தனையை தூண்டுறதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இரண்டாவதாக திமுக ஆட்சியுடைய ஊழல். இப்ப ஊழல் பாத்தீங்க அப்படின்னா நிறுவனமயமாக்கப்பட்டு அவங்க கிட்டத்தட்ட எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் ஒரு அரசாங்கமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊழல்ல ஊழல் இல்லாம எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த நிலையை மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நடந்தே தீரணும். மூன்றாவதாக இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய அதிகார துஷ்பிரயோகம்.
சினிமா, மீடியா, சமூக வலைதளம், கலை, இலக்கியம் எல்லாத்தையும் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து நீதித்துறையை மிரட்டுற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. நீதித்துறை அவங்களுக்கு எதிராக ஏதாவது தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நீதிபதியவே மிரட்டுறாங்க. அந்த இன்னைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற நீதிபதிகளுக்கு எல்லாம் ஒரு எச்சரிக்கை. எங்களுக்கு எதிராக யாராவது தீர்ப்பு கொடுத்தா அவங்களுக்கும் இதேதான் நிலைமை அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் இன்றைக்கு வந்து திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி காவல்துறை கட்டுப்பாடு இல்லாம செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதல்வருடைய கட்டுப்பாட்டுலதான் காவல்துறை இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. எல்லாரும் சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை மருந்து பிரச்சனை, இதை பற்றியெல்லாம் வந்து திமுக அரசாங்கத்துக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஆனா இவங்க வந்து தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதே எதன் மூலமாக அப்படின்னா பாஜக எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்பு, வடமாநில எதிர்ப்பு, இந்தி மொழி எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு, இப்படி ஒரு எதிர்ப்பு மனநிலையை கட்டமைத்து மட்டும்தான் திமுக தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்கிறது. அதே எதிர்ப்பு மனநிலையை காட்டித்தான் தங்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்போ வந்து அவங்க நாங்க வந்து இவ்வளவு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல தான் இருக்கு. இது இப்ப முதலீடு அப்படின்னு பேசுறாங்க, அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா கூட அவங்களால கொடுக்க முடியல. அதே மாதிரி எல்லா துறைகளிலும் இவங்க கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ், நாங்க இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், இவ்வளவு தூரம் வந்து உற்பத்தி கூடியிருக்கு அப்படின்னு சொல்றது அத்தனையுமே வந்து எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கே தவிர அது எந்த இடத்துலயுமே எதிரொலிக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. சோ இது நிலைமையெல்லாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பா 2026 ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவை. அது எந்த திசையில நகர்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப மாற்றம் அப்படின்னு சொல்லி தவேகா அனந்த் அஜித்தும் சொன்னாரு. இப்ப வந்து நீங்க வந்து சொல்லுங்க. இந்த உண்மை எல்லாமே வந்து மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ மக்கள் வந்து திமுகவுடைய பிரச்சாரம் என்னதான் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாமே அவங்க கையில இருக்கு, திமுக ஆட்சியில நடக்கிற எந்த விதமான பிரச்சனைகளையும் பத்தி இன்னைக்கு ஊடகங்கள் விவாதிக்கிறது இல்ல. இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு திமுகவை எதிர்த்து சமூக வலைதளத்திலேயோ பொது வெளியிலேயோ பேச முடியாத ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். கண்டிப்பா வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும். திமுகவுக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது அவங்க வெளியில தெரியாம பாத்துக்கிறாங்க. ஏன்னா இது வந்து திமுக ஆட்சியில் இருக்கிற போதெல்லாம் நடக்கக்கூடியதுதான். இப்ப நீங்க 2011 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே மின்வெட்டு பிரச்சனை பிளஸ் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நில அபகரிப்பு புகார், இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் திமுகவுக்கு எதிராக நடந்தது. ஆனா அந்த காலகட்டத்திலும் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி திமுக மறுபடியும் ஜெயிக்க கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் தான் அவங்க பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது திமுக மேல மக்களுக்கு வந்து கடுமையான அதிருப்தி இருந்தது, படுதோல்வியை சந்தித்தது அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. இந்த 2026 அதே மாதிரியான நிலைமைதான். இன்னைக்கு திமுக வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, மக்களுக்கு வந்து எந்த விதமான அதிருப்தியும் இல்லை அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதை அவங்க தெளிவா செய்யறாங்க. ஆனா களம் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அருண் சார், நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரைட். முதல்ல அவங்க பேசும்போது மேடம் சொன்னாங்க நீதிமன்றம் எப்படி பார்க்கப்படுகின்றது அப்படின்னு. நீங்க நீதிமன்றத்தை எப்படி பார்க்கறீங்க அப்படின்றதெல்லாம் விஷயம் கிடையாதுங்க. இது நீதி அதன் கண்களின் முன் எப்படி பார்க்கப்படுகின்றது, சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்க்கறாங்க, இதுதான் வந்து விஷயம். அடுத்தது மாநில சுயாட்சி, பாருங்க மாநிலங்களின் உரிமை பறிக்கப்படுகின்றது அப்படின்னு சொன்னாங்க. வெரி குட். அவர்கள் வந்து மதுவிலக்குக்கு ஒன்றிய அரசாங்கம் தான் கொள்கை கொண்டு வர வேண்டும், அவங்க தான் சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு போது சொல்ல வேண்டியதானே, இது மாநிலத்துடைய உரிமை, நாங்க தான் வந்து இழுத்து மூடுறதோ திறந்து வைக்கிறதோ டாஸ்மாக நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலையே. அதே மாதிரி ஆணவ கொலைகளுக்கு கூட அப்படிதான் சொன்னார் அப்படின்னு நினைக்கிறேன், இஃப் மை மெமரி சர்வ்ஸ் மீ ரைட். சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து மாநிலத்தின் உரிமை, அதை எதுக்கு எல்லாத்தையும் நீங்க ஒன்றிய அரசு கிட்ட, ஏன்னா எதெல்லாம் சிக்கல் வருதோ உடனே அங்க தள்ளி விட்டணும் அப்படின்னு. அடுத்தது பாசிசத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் அப்படின்னு. எது பாசிசம் அப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க எல்லாம் வந்து உள்ள தள்ளி விட்டு குண்டாஸ் பாஷ் ஆன உடனே ஒண்ணும் தெரியாம நிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நமக்கா வேணும்னா அஜித் குமார் விஷயத்துல சிபிஐ கிட்ட உடனே கொடுத்துடுறது, ஆம்ஸ்டாங் விஷயம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இல்ல சிபிஐ வேணாம் அப்படின்னு சொல்றது, இது எந்த விதமான லாஜிக் அப்படின்னு தெரியல. அடுத்தது எஸ்ஐஆர்னு சொன்னாங்க, அது எப்படி ஃபில்அப் பண்ணணும், இப்படி பண்ணணும், எதுவுமே தெரியல அப்படின்னு. சரி, இவங்க எல்லாம் வந்து சொல்றது பாருங்க பீகார் பின்தங்கி இருக்கின்றது, அவங்களுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது அப்படின்னு. அந்த பீகார்ல கச்சிதமா முடிஞ்சு போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க யாரும் வந்து ஐயோ எங்களுக்கு ஃபில்அப் பண்ண தெரியலையே நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்லாம் யாருமே சொல்லல. இங்க மட்டும் படித்தவர்கள் கல்வியில் அதுவும் ஜிஇஆர் இதுல எல்லாம் உச்சத்துல இருக்கோம் சொல்ற இடத்துல நாம ஏன் இந்த மாதிரி ஐயோ நமக்கு ஃபில்அப் பண்ண தெரியலையே அப்படின்னு புலம்புறோம்னு எனக்கு தெரியல. அடுத்தது சொன்னாங்க எஸ்ஐஆர் வந்து திமுகவுடைய நிர்வாகிகள் தான் போறாங்கன்னு. கரெக்ட்.
மத்த கட்சி ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல. அதனால அவங்க மீது பாசம் வரும்னா ரைட்டு, பாசம் வந்தா வந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன பண்றது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இது வந்து அட்வான்டேஜ் டிஎம்கே. அடுத்தது அதிருப்தி அலை, எதிர்ப்தி அப்படின்லாம் எதிர்ப்பு அலை அப்படின்லாம் சொன்னாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அதிருப்தி எதிர்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்க எதிர்பக்கம் இருக்கவங்க சரியான முறையில அரசியல் நடத்தவில்லை. அவியல் கூட அவங்க பண்றது கிடையாது. உப்மா தான் கிண்டி நிக்கிறாங்க போல இருக்கு. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். ஆர் அட்லீஸ்ட் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அப்படின்னா கூட பாகிஸ்தான் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். ஆனா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு நெதர்லாண்டோ இல்ல ஒரு கனடா டீமோ விளையாடுது அப்படின்னு சொன்னா யாராவது அந்த மேட்சை போய் பார்ப்போமா? இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த அதிருப்தி இருக்கின்றது, எதிர்ப்பு இருக்கின்றது, மேடமே ஒத்துனுக்கிறாங்க. ஆனா அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரும் யோசிச்ச மாதிரி தெரியல. ஆட்சி மாற்றம்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இங்க என்ன பண்றாங்க, கூட்டணி மாற்றமும் கட்சி தலைவர் மாற்றமும் தான் பண்ணி இருக்கிறாங்க. என்ன வந்து பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்தது விடியல் பேருந்து உரிமை தொகை அப்படின்லாம் சொன்னாங்க. கரெக்ட். இன்னைக்கு இலவசங்கள் அப்படின்றது அதான் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பாணியில ப்ரீபெய்டா போஸ்ட் பெய்டா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அடுத்தது ஒரு வார்த்தை சொன்னாங்க, கல்வி கொடுத்தால் இவர்கள்லாம் விழிப்புணர்வு வந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு சமூகம். இந்த மாதிரி வந்து ஆதாரங்கள் இல்லாம பேசுறதெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா 1800களில் வந்து எத்தனை கம்யூனிட்டி ஸ்கூல்ல என்ரோல் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தரவுகள் இருக்கின்றன. அதை பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல எல்லா சமூக மக்களும் படித்தார்கள்னு தெரியும். சொல்ல போனா இவங்க நீதி கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா MC ராஜா அவருடைய சட்ட மேலவை பேச்சுக்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. அவர் சொல்றாரு, நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது ஏங்க அப்பெல்லாம் வந்து டெப்ரஸ்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு. அவங்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 லட்சத்திலிருந்து 1 லட்சமா குறைச்சிட்டீங்க. நாங்க இத்தனை லட்சக்கணக்கான பேர் இருக்கோம் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள். அன்றைக்கு வந்து ஒன்றிணைந்த ராஜதானி கிட்டத்தட்ட 80 லட்சமோ என்ன ஒரு கணக்கு சொல்றாரு. இத்தனை பேருக்கு 2 லட்சம் இருந்ததை 1 லட்சமா குறைச்சிட்டு ஒரு சில நூறுகள் படிக்கக்கூடிய அந்த குயின் மேரிஸ் காலேஜுக்கு நீங்க இவ்வளவு நிதி உதவி கொடுத்திருக்கீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதனால ஒரு சமூகம்னு சொல்லாதீங்க, நீதி கட்சி ஆட்சியிலேயே இப்படி இருந்ததுன்னு எங்க ஐயா MC ராஜா அவர்கள் ஆணித்தாரமா சட்ட மேலவையில பேசியிருக்காரு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மாநில சுயாட்சி அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய மாநில சுயாட்சி அப்படின்றது அங்க கேட்ட மந்திரி சபைகள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க மாநில சுயாட்சி பத்தி பேச மாட்டோம். அந்த மந்திரி சபை கிடைக்கல அப்படின்னும் போது மட்டும்தான் நமக்கு இந்த மாநில சுயாட்சி அப்படின்றது ஞாபகம் வரும். ரைட். இப்ப நம்ம நண்பர் தாவேகா ரொம்ப அழகா பேசினார். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி வந்து தரவுகளோட பேசுறது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனா சில விஷயங்களை ரெட்டாரிக்கலா பேசும்போது சிக்கல் வருது. அவர் என்ன கேட்டாரு, இந்த மாதிரி அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் இவங்க எல்லாம் என்ன TNPSC எக்ஸாம் வச்சா வந்தாங்க அப்படின்னு கேட்டாரு. சரி ரைட்டு, தாவேகால வந்து புசி ஆனந்த் வந்து என்ன UPSC எக்ஸாம் வச்சு அவரை சேர்த்தாங்களா இல்ல விஜய் அவர்களே தலைவரா வந்து சிவில் சர்வீஸ் எழுதி வந்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் AI பேஸ்ட் எக்கானமி அப்படின்னு. கரெக்ட். என்னதான் AI பேஸ்ட் எக்கானமியா இருந்தாலும் மேனுஃபேக்சரிங் அப்படின்றத நீங்க எந்த காலத்திலும் வந்து நீங்க தள்ளிவிட முடியாது. அதுதான் வந்து இன்னைக்கு சைனா உச்சத்துல இருக்கிறதுக்கு காரணம். AI will assist manufacturing. ஆனா மேனுஃபேக்சரிங் ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பள்ளிக்கூடங்கள் ஐயா காமராஜர் அவர்கள் திறந்து வச்சது அப்படின்னாரு. என்னப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நாங்க நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இது கூட யாரோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க தமிழ் இருக்குது அப்படின்னு நம்ம நிதி திரட்டிட்டு இருக்கோம், ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். என்ன இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னா ஏராளமான பிரைவேட் ஸ்கூல் கட்டி வச்சிருக்காங்க. அது கொள்கை வேற வியாபாரம் வேற அப்படின்னு இந்தியா முழுக்க போயிட்டு நம்ம இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு தேடணும் வியாபாரம் பண்ணணும்ன்றதுக்காக அது கட்சி கொள்கை ஒன்னா இருந்தாலும் இந்தி கட்டாயமா சொல்லி கொடுக்குறாங்க, ஆப்ஷன் எல்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க பாராட்ட மாட்டீங்களா? நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி கொடுக்க மாட்டேங்கிறோம், ஆனா வந்து பிரைவேட் ஸ்கூல்ல காசு கட்டி படிக்கிறவங்களுக்கு அவங்க மேல மேல போகணுன்றதுக்காக ஹிந்தி கத்து கொடுக்குறோம். கட்சி கொள்கை எதுவா இருந்தாலும் நாங்க வந்து வியாபாரம்னு வந்துட்டா எங்களுக்கு இதுதான் முக்கியம்னு ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தாவேகா நண்பர் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ரைட், SP சிங்கம் மாதிரி பண்ணாங்க அப்படின்னாங்க. கரெக்ட். நாங்களும் பார்த்தோம் எப்படி அவங்க வந்து எல்லாரையும் டீல் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். மேடம் நீங்களும் சொல்லுங்க, பாண்டிச்சேரி SP எப்படி டீல் பண்ணாங்களோ அந்த மாதிரி இங்க இருக்கிற காவல்துறையினரும் தாவேகா ரோட் ஷோவோ இல்ல மீட்டிங்கோ போட்டா இனிமே வந்து நீங்க அதே மாதிரியே டீல் பண்ணுங்க, அப்பதான் வந்து தாவேகா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இங்க உங்க கட்சி தலைமை கிட்ட போயிருங்க. அடுத்ததாக கரெக்ட், நண்பர் ஐடியா மேன் சொன்னாரு, எல்லாம் சரிதாங்க. ஆனா இது அரசியல் பண்ண வேண்டிய நேரத்துல இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டு நிக்கிறாங்க.
அதிமுக பாஜக இவங்க ஆதரவாளர்கள், அவங்க ஆதரவாளர்கள், இவங்க முன்னாள் தலைவரை குறை சொல்றது, அவங்க இன்னாள் தலைவரை குறை சொல்றது. கேட்டா அவங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு வேண்டியது. எப்படிங்க நேத்து வரைக்கும் இப்போ தாவேகா அவர் சொன்னது கூட வர ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூட முதல்ல திமுகவுக்கு பணி செய்தவர், அதுக்கப்புறமா விசிகால இருந்தார், அங்க அவருக்கு நல்ல பதவியும் கொடுத்தாங்க, டகால்னு அவர் தாவேகாவுக்கு வந்துட்டாரு. என்ன குவாலிபிகேஷன்ல அவர் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. சரி, அவராது விடுங்க, ஒரு ஆர்கனைசிங் மேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் நாசா, அந்த நாசா இல்ல, அமெரிக்கால இருக்கனால அந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள், அவரை என்ன குவாலிபிகேஷன்ல உள்ள சேர்த்தாங்கன்னு தெரியல. அநேகமா நீங்களும் திமுக பாணியிலேயே போறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ராஜீவ் காந்தி ஞாபகம் இருக்கா, இவருங்க நாத்தகால இருந்தாரு, எம்பி பேசிக்கின்னு இந்த பேக்கரி டீலிங் பத்தி எல்லாம் பேசினார் ஒருத்தர். இன்னைக்கு அவரை திமுகல ஒரு நல்ல பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அவர் ஏதோ எம்பி சீட்டுக்கு வேற ட்ரை பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. ரைட், இருந்துட்டு போட்டாது, அவருடைய ஆப்ஷன். அந்த மாதிரி விஜய் அவர்களை கண்ணாம்பினால பேசின அதே நாஞ்சில் சம்பத் அவர்கள் நீங்களும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அல்டிமேட்லி இன்றைக்கு களம் எப்படி போய் கொண்டிருக்கின்றதுன்னா திமுக வர்சஸ் பாஜக. திமுக இதை நல்லா ரியலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எதிர்க்க பாஜக இருந்தால் மட்டும்தான் மைனாரிட்டி வாக்குகள் அப்படின்றது அங்க அண்ணன் தாவேகா ஆதரவாளர் சிரிக்கிறார் பாருங்க, அந்த பக்கம் போகாது. அதனால பாஜகவை தான் தி பூகி மேன் அப்படிதானே சம்திங் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸா கொண்டு வரணும் அப்படின்ட்டு இப்போ டோட்டலா திமுக மாத்திட்டாங்க. பட் இது அதிமுக ஏத்துக்கிறதா இல்ல. அண்ட் இன் மை ஃபீலிங், இன்னைக்கு இருக்கிற அரசியலை வச்சு நீங்க முடிவு பண்ணாதீங்க. களம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. பாஜக இன்னும் வேற ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேதியில இது அட்வான்டேஜ் திமுக. பட் இது கடைசி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் பிஜேபி. நன்றி சார். மேடம், இப்ப நீங்க பதில் சொல்றீங்களா அவருக்கு? ஒரு 2 நிமிஷம் வாக்குல எடுத்துங்க. இப்போ நிறைய திசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க. இந்த குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்றது ரொம்ப பழசான ஒரு கதை. குடும்ப அரசியல் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் மக்களை சந்திக்கலையா? மக்கள் சந்திச்சு மக்கள் தேர்தலில் நின்று ஓட்டு போட்டதுனால வராங்க. அப்படி இல்லாம யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேசலாம். எல்லா இதுலயும் அப்படின்னு சொன்னா குடும்ப அரசியல் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ மக்களுடைய செல்வாக்கு யார்கிட்ட இருக்கோ அவங்க அடுத்த இடத்துக்கு வந்துட்டு அடுத்தடுத்த இதுவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த திமுக ஒரு 75 வருஷத்தை கடந்து இன்னும் கட்டமைப்பு மாறாம சிறப்பாக செயல்படுது. இல்ல ஏதாவது ஒரு கல்ல உருவிட மாட்டோமா அப்படின்றதுதான் இதை பத்தி எல்லாம் மறுபடியும் பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் கரூர் சம்பவத்தை பத்தி ஒரு மனுஷியா சொல்றாங்க. இவ்வளவு ஒரு இழப்பு நடந்திருக்கு, அதுக்கு ஒரு தார்மீக முறையில ஒரு தலைவன் பொறுப்பெடுக்கல அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு முன்னாடி பேசின ஐயா கூட சொன்னாரு, புதுச்சேரியில ஒரு லேடி போலீஸ் எப்படி டீல் பண்ணாங்க அப்படின்றத நல்லாவே பார்த்தோம். ஏன் அந்த இது தாவு வாங்கினது பத்தாதா அப்படின்ற முறையில அவங்க பேசினது எல்லாமே பார்த்தோம். இப்ப பொறுத்த வரைக்கும் கூட எந்த அளவுக்கு ஒரு ரோட் ஷோ அனுமதியே இல்ல. இங்க மட்டும் ரோட் ஷோ அனுமதி இல்ல அப்படின்னா உடனே திமுக திமுக இப்படின்னு இவங்க ரைமிங்கா பேசுறதுக்குதான் அதை பயன்படுத்தத அந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம இங்க பின்பற்றி இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன தெரியல. மறுபடியும் பிரிவினைவாதம் அண்ணா தனித்தமிழ் நாடு அப்படின்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? இன்னைக்கு மதுரையில மெட்ரோ வரல, கோவையில மெட்ரோ வரல. கேட்டா காரணங்கள் சொல்றாங்க. என்னன்னா இங்க உள்ளாட்சியில இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உள்ளாட்சி ரொம்ப அதிகம், அதனால அங்க இருக்க பயன்படுத்த முடியாம போறனால எதுக்கு கொடுக்கறது, பேருந்துகளே சரியா இருக்கிறதுனால அதுவே போதுமானது. அந்த குறைவான செலவுலயே அவங்களுக்கு ஒரு பயண ஏற்பாடு இருக்கிறதுனால அதுவே போதும். அந்த மாதிரி பேசுறதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு. நம்ம இங்க இருந்து 1 ரூபாய் கொடுத்தா திருப்பி வரக்கூடிய பணம் 29 காசு. இப்போ நம்ம அளவுக்கு கொடுத்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டம் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம மறுபடியும் கையெழுத்திட்டு இருக்கிறோம். ஆனா இதுவே வட மாநிலங்கள்ல கொடுக்கக்கூடிய தன்மை இந்த அடிப்படையில தான் பேரறிஞர் அண்ணா சொல்லும் போது வடக்கு வாழ்வு செய்து அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தனித்தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கோரிக்கை. அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு ஆபத்து சீன நாட்டுல இருந்து ஒரு படையெடுப்புன்னு வரும்பொழுது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அப்படின்றத விட இந்தியாவினுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு அந்த இந்திய தேசத்தினுடைய அந்த ராணுவத்துக்கான ஒரு மிக மகத்தான பணிகளை எல்லாம் அவர் மேற்கொண்டார்னு பாக்குறோம். ஆனா மறுபடியும் பொய்யாக்கும் ஒரு குற்றச்சாட்டை
அவங்க பேசினத மறுபடியும் கொண்டு வருவதன் வழியாக மக்களை வந்து திசை மாற்றக்கூடிய வேலையைத்தான் தொடர்ச்சியாக செய்யறாங்க அப்படின்றத நான் மறுபடியும் சொல்றேன். இது ஐயாவே சொல்லிட்டாரு, எனக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, எந்த நிலைப்பாடை வச்சு தாவேக்காவுல இருக்கக்கூடியவங்க ஊழலை பத்தி பேசுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அதுல வந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் போட்டு ஒரு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல எங்க வந்து நம்ம ஊழல் அற்ற தன்மையா பாக்குறோம். ஊழலால நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அதிமுகவை நம்ம பாக்குறோம். அப்போ இந்த சூழல்ல இவங்க எதற்கு மாற்றாக வர போறாங்க எனக்கு தெரியல. அடுத்ததாக தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்த காலுக்கு கூட இன்னும் சரியாக வந்து டாக்ஸ் கட்டல அப்படின்றதான் அங்க இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அப்புறம் நீங்க என்ன ஊழலை பேச போறீங்கன்றது தெரியல. ஆதவ அர்ஜுனா அவர்களை ரொம்ப பேசி ரொம்ப பழமையாடுச்சு. நம்ம வந்து புதுசா கட்சி தொடங்குறவங்களுக்கு இச்சை கிடையாது. நம்ம எல்லாரையும் ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கட்சி மலர்வது என்பது அந்த ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆதரவான, மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைதான். ஆனா நீங்க சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறீங்களா? இதுவரைக்கும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்னு சொல்றதா, ரசிகர்கள்னு சொல்றதா தெரியல, அவர்களை அரசியல் படுத்தி இருக்கிறீங்களா? சமீபத்துல திமுகவினுடைய இளைஞர் அணி புத்தக கண்காட்சின்னு திறக்கிறாங்க. பேர் என்ன? புத்தக கண்காட்சி. புத்தகங்களே முற்போக்கு தானே அப்படின்னா இல்ல, அது மூட நம்பிக்கைகளை வளர்க்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கலாம். அதுக்குதான் இப்ப நம்ம வந்து இடம் கொடுக்காம ஒரு போக்கு அப்படின்னு கொண்டு வந்து எத்தனை இளைஞர்களை அங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க, எத்தனை கலைகளை வந்து அங்க வளர்த்திருக்காங்க அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்படியான ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வளர்ச்சி இம்பீச்மெண்ட் அப்படின்றத திமுக இருக்கக்கூடிய விசிகாவுடைய தலைவர் தான் முதல்ல முன்மொழிகிறார். இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இதுல ஒன்னா இணைஞ்சு போறாங்க. உண்மையிலேயே இவங்களை நீதிபதிகளை அச்சுறுத்துவதான ஒரு விஷயமாக இருந்தால் அரசியல் அமைப்பு சட்டத்துல இப்படி ஒரு வார்த்தை இடம் பெற்று இருக்குமா? ஏன் போட்டிருக்காங்க? அப்போ நீதிபதியாக இருந்தாலும் ஒருவேளை அந்த சமூகத்துல ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தினால் என்ன செய்ய, யார் கண்ட்ரோல் செய்வது அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்களோ அல்லது மக்களவை உறுப்பினர்களோ 50 பேர் அப்படின்னு கையெழுத்து அதை வந்து மேலிடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வரையறையை ஏன் சட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க? இப்போ விளக்கேற்றணும் அப்படின்றதுல வந்து நமக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனா இந்துக்கள் அப்படின்னு சொன்னா யாரு? வைஷ்ணவத்துக்கு வந்து சிவகார்த்திகை விளக்கேற்ற போறது விஷ்ணு கார்த்திகையில தான் விளக்கேற்ற போறோம். அப்போ சிவகார்த்திகையில விளக்கேற்றவங்க யார்? அவங்க எல்லாரும் இந்துக்களா முன்னிட முடியுமா? தெரியல எனக்கு. அப்போ இப்படியான ஒரு நிலையில இந்துக்களுக்கு ஆபத்து இந்துக்களுக்கு எதிரான திமுக அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கான கும்பாபிஷேகத்தை நடத்தி இருக்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்கு. ரொம்ப அழகான பழனியில மதுரை மாநாடுன்னே ஒண்ணு, முருகன் மாநாடுன்னே ஒண்ணு நடத்துனாங்க. எவ்வளவு எத்தனை ஜனங்கள் வந்திருக்காங்க. ஆனாலும் யாருக்கும் எந்த அவதூறும் இல்ல, எந்த அணியும் இல்லாம, எந்த இடங்களும் இல்லாம எவ்வளவு அழகா கொண்டு போனாங்க. ஒரு பக்கம் ஆய்வு கட்டுரைகள் வாசிப்பு, இன்னொரு பக்கம் முக்கியமான நபர்களை கூப்பிட்டு அந்த தமிழ் இலக்கியமா என்ன, நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா கொண்டு போய் யாருக்கெல்லாம் முருகனுடைய திருக்கோவில் தரிசனம் பண்ணணுமோ அவங்களையெல்லாம் இடத்துக்கு கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் ஒரு பஞ்சாமிர்தம் கொடுத்து, அப்போ ஏன் மறுபடியும் இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்றாங்க? முதல்ல இந்துக்கள் யாரு? எந்த இந்துக்கள்? வைஷ்ணவர்களை சொல்றீங்களா, சைவர்களை சொல்றீங்களா, யார சொல்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஓடிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் அதே பழைய எல்லாருக்கும் பதில் சொன்னதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் நாங்க அங்கேயேதான் நிற்போம். ரோபோ சங்கர் சொல்லுவாரு, அவர் ஒரு வார்த்தை ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாரு, யாராவது குறுக்கிட்டாங்க அப்படின்னா அப்படின்னு மறுபடியும் அங்கே இருந்து தொடங்குவாரு, மறுபடியும் யாராவது குறிப்பிட்டா மறுபடியும் அங்கே இருந்து தொடங்குவாரு. அதே மாதிரியே போயிட்டு இருக்கே தவிர ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு இருக்கா அப்படின்னு வரைக்கும் தெரியலையே. எல்லாம் மற்றவர்கள் பேசுவதற்கு எதுவுமே கிடையாதுங்க. இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஆரம்ப காலங்கள்ல இருந்து இந்த சாதாரண மக்கள் எல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை செய்த மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா திமுகவுக்கு தான் முதன்மையாக இருக்கு அப்படின்றத மறுபடியும் இந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். அந்த இடஒதுக்கீட்டுக்கு வந்து சட்ட ரீதி என்ன செய்யணுமோ அதை வந்து செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் வந்துட்டு திமுக இருக்கு.
அதனால இடஒதுக்கீடு பத்தி எல்லாம் அவங்க என்ன கருத்து இருக்கு, அதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்றது கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துட்டு பேசணும். அதாவது நேர்மையா இருக்கவங்க முதல்ல இந்த இயேசு பத்தி சொல்லுவார் இல்லையா, இந்த பெண் மீது கல்லெறியணும்னு நினைச்சா யார் இது ஒழுக்கமா நேர்மையா இருப்பீங்களோ சொல்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை தான் இந்த இடத்துல சொல்ல. இப்படி எடுத்து பார்த்தாலும் நம்ம ஒரு அரசு அந்த பழைய காலத்துல இருந்த மன்னராட்சி, அந்த மன்னராட்சி மாதிரியெல்லாம் திமுகவே தான் ஆளும், திமுகவை தவிர யாருமே ஆள முடியாது, திமுக தான் ஆள்வதற்கான தகுதி பெற்றது, திமுக தான் ஆண்ட பரம்பரை அப்படி சொல்லல. ஆனால் திமுக முன்னெடுத்து இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை யார் காத்திருந்தீங்க, மக்களினுடைய யார் அக்கறை செலுத்துறீங்க? அங்கங்க ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறாங்க அப்படின்னா மக்களினுடைய நலன் சார்ந்து போயிருக்காங்களா? சார்ந்து போகக்கூடியவங்களை எல்லாம் வச்சுட்டு நான் இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? இன்னைக்கு இன்றைய அரசு அப்படின்றது தமிழ்நாட்டை மாற்றத்தின் தாய் மனப்பான்மையில இருக்கு. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல போய் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது தமிழ்நாடு என்பது என்ன, தமிழ்நாடு ஒரு திருட்டு மாநிலம் இந்த ரீதியில அங்க பிரச்சாரத்தை பண்றாங்க. என்னன்னா அந்த பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய அறையினுடைய சாவி தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கு மத்தியில இன்னைக்கு சுயமரியாதையோட நான் என்ன கேட்கிறேன், கேந்திரிய வித்யாலயா அப்படின்ற பள்ளிகள் அதுல நீங்க மும்மொழி கொள்கையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ கேந்திரிய வித்யாலயா தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா சார் தாவேக்கா சார் நீங்க எடுத்துக்கிறீங்களா? உங்கள்ட்ட தான் நிறைய கேள்வி வச்சாங்க. இல்லாட்டி அவர் சொல்லுங்க. சரி பேசிட்டு அவருக்கும் சேர்த்துக்கணும். நீங்க பேசுங்க சார். ஐடியா மேன் சார். சார் முதல்ல அந்த வாரிசு அரசியல் அப்படின்னு திமுகவை நோக்கி குற்றச்சாட்டு சொல்ற போதெல்லாம் அவங்க மக்களை சந்திச்சு தானே வந்தாங்க, மக்கள் தானே அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றதே திமுகவுக்கு வழக்கமாயிடுச்சு. அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு நீங்க யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. மக்களை சந்திக்கிறதுக்கு உங்க கட்சியிலேயே இருக்கிற சாதாரண நபர்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கறது இல்ல? அது ஏன் ஏற்கனவே அமைச்சரா இருக்கிற ஒருத்தரோட பையனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது? ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அது எப்படி ஜனநாயகமாகும்? அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது, அவங்கதான் போய் மக்களை சந்திக்கிறாங்க. திமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, அப்ப திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சோ அதனால வாரிசு அரசியல்னு சொல்ற போது அந்த குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. அவங்க மக்களை சந்திக்கிறாங்க, மக்கள் தான் ஓட்டு போடுறாங்கன்னா அவங்களுக்கு தான் மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் இங்க அடிப்படை. இரண்டாவதாக அவங்க சொன்னது வழக்கம் போல அந்த வரி பகிர்வு அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ₹1 கொடுத்தா 29 பைசா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரே ஒரு கேள்விதான் அவங்க கிட்ட கேட்கிறேன், அவங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லட்டும். பாஜக ஆட்சியில ₹1 கொடுத்தா 29 பைசா கிடைக்குதுன்னு சொல்றீங்களே, இதற்கு முன்னாடி திமுக ஆட்சி, திமுக பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்த போது நீங்க 15 வருஷம் கண்டினியூஸா நீங்க மத்தியில ஆட்சியில இருந்தீங்க, அதிகாரத்துல இருந்தீங்க, மந்திரி பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைச்சது. அப்ப ₹1 கொடுத்தா எவ்வளவு ரூபாய் கிடைச்சது? இத இதுவரைக்கும் திமுக அரசாங்கம் சொல்றதே கிடையாது. எத்தனையோ தடவை கேட்டாச்சு. முதல்ல இந்த ₹1 கொடுத்தா 29 பைசா அப்படிங்கறதே தப்பான கால்குலேஷன். ஒரு தவறான புள்ளி விவரத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒரே சின்ன ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த ₹1 29 பைசா கிடைக்கிறது அப்படின்றது யாருக்கு அப்படின்றத யோசிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க. அதான் இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். நீங்க அதாவது வரி பகிர்வு அப்படிங்கிறது காங்கிரஸ் அரசாங்கம் கூட்டணி, திமுகவோட கூட்டணி இருந்த போது இருந்ததை விடவும் அதிகப்படுத்தியது பிரதமர் மோடி அவர்கள். இதை நான் மட்டும் சொல்லல. சமீபத்துல நடந்த நிதி கமிஷன் மீட்டிங், அவர் நண்பர் கூட குறிப்பிட்டாரு இல்லையா, நிதி ஆயோக் மீட்டிங்க்கு போனீங்கன்னு சொல்லிட்டு, அந்த மீட்டிங்ல தமிழக முதல்வர் பேசுற போதே இதை குறிப்பிட்டிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 31% இருந்த நிதி பகிர்வு பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா 42% உயர்த்தப்பட்டது. அந்த 42% 50% உயர்த்த வேண்டும் அப்படின்னு இப்ப கோரிக்கை வச்சிருக்கிறது தமிழக முதல்வர். அப்போ 30% இருந்த போது இவங்க வாயவே திறக்காம கொடுத்ததை வாங்கிட்டு அப்படியே அமைதியா இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு இவங்களுக்கு மந்திரி பதவி வேணும், இவங்களுடைய குடும்பத்தார்கள் மந்திரி அதிகாரத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைதியா இருந்திருக்காங்க. இன்னைக்கு அதை விட அதிகமாக கூடுதல் பங்கீடு கிடைக்கும் போதும் இன்னைக்கு வட மாநிலத்துக்கு அதிகமா கொடுக்குறீங்க அப்படின்னு. வட மாநிலத்துக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்த போதும் இதே மாதிரி தானே இருந்தது, இதே ஃபார்முலா தானே. 1952 அந்த நிதி கமிஷன் வந்ததுல இருந்து இதே ஃபார்முலா தான். அதே ஃபார்முலா தான் இன்னைக்கு பாஜகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அப்பவெல்லாம் பேசாத திமுக இப்ப பேசுவது
அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த பிரிவினைவாத சிந்தனைக்காக வட மாநிலத்துக்கு அதிகமா கொடுக்குறாங்க, நம்மளை வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லி ஒரு பிரிவினைவாத சிந்தனையை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அவங்க மேடம், அந்த குற்றச்சாட்டுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது இந்த நிதி அமைப்பு அது ₹1 எவ்வளவு வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு அவர் பதில் சொன்னாரு. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஜிஎஸ்டி வந்து எப்போல இருந்து தொடங்குச்சு, அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்தோம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சாரி அதையெல்லாம் மேடம், ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம். ஜிஎஸ்டி பகிர்வு வேற, நிதி பகிர்வு அந்த டெவல்யூஷன் ஃபார்முலாங்கிறது வேற. நீங்க அது ரெண்டையுமே வந்து குழப்பி தயவு செய்து வந்து நேயர்களையும் குழப்பாதீங்க. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணுது. அதற்கு முன்னாடியில இருந்தே நம்மளுக்கு அந்த டெவல்யூஷன் ஃபார்முலா மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி நிதி கமிஷன் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்கு. அதுவும் இன்னைக்கு தனி. ஜிஎஸ்டி பகிர்வு அப்படிங்கிறது 2017 இருந்து வருது. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 50-50 மாநிலத்துக்கு வந்து 50%, மத்தியக்கு 50% இருக்கு. மத்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த 50% வரி பகிர்வுகளையும் அவங்க டெவல்யூஷன் கொடுக்கணும். அதுதான் வந்து இங்க ஃபார்முலா. அதனால நீங்க நிதி பகிர்வு ₹1 கொடுத்தா 29 பைசா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்ற போது அந்த இடத்துல நீங்க ஜிஎஸ்டிய கொண்டு வரக்கூடாது, கொண்டு வரவும் முடியாது. சொல்லுங்க மேடம். இல்ல, நாங்க வந்து நிதி பகிர்வு அப்படின்னு பேசும்போது ஜிஎஸ்டி நிதி பகிர்வை பேசிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு அப்படி நீங்க பண்ற மாதிரி இருந்ததுன்னா ₹1 29 பைசா அப்படிங்கிற ஒரு நிமிஷம் மேடம், அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா ₹1 கொடுத்தா 29 பைசாங்கிறது கணக்கு தப்பு தானே? எப்படி நீங்க அதை சொல்லுவீங்க? ₹1 ஜிஎஸ்டி கொடுத்தா எவ்வளவு கிடைக்குது மாநிலத்துக்கு? நீங்களே சொல்லுங்க. பாதி இது பாதி அது அப்படின்னு தானே போட்டிருக்கோம். அப்ப அப்படியே 50 பைசா வந்துருச்சு இல்ல உங்களுக்கு? ₹1 கொடுத்தா 50 பைசா வருது இல்ல மேடம்? சரி, 50 பைசா வரலையே, 29 காசு தானே வருது இல்லையா? எப்படி மேடம் வராம போது ஆட்டோமேட்டிக்கா 50 பைசா ஸ்டேட் கவர்மெண்ட், 50 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இதுல வருதுல எல்லாம் சொல்லாதீங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிற 50 பைசால அவங்க எவ்வளவு எடுத்துட்டு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க. அப்போ 50 பைசாக்கு மேலேயே கிடைக்குது. திருப்பி நீங்க 29 பைசான்னு சொல்லாதீங்க. இந்த ஆர்குமெண்ட்ல உங்களால கவுண்டர் கொடுக்க முடியாது, விட்டுருங்க. நீங்க வாரிசு அரசியலுக்கு வந்துருங்க. இல்ல, இப்போ நீங்க வட மாநிலங்கள்ல கொடுக்கக்கூடிய அந்த நிதி பகிர்வு, அந்த ஜிஎஸ்டிக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை விட அதிகமா இருக்கு. மேடம், அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயும் அதிகமா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். மேடம், நான் வந்து சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க மேடம். திமுகவினர் எல்லாருமே வந்து இந்த மாதிரி நீங்களும் குழம்பி மக்களையும் குழம்புற வேலையை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. நிதி பகிர்வு அப்படிங்கிறது வந்து டெவல்யூஷன் ஃபார்முலா, கிராண்ட் இன் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற பேர்ல மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு வரும். அதுல ஜிஎஸ்டி அப்படிங்கிற காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா 2017க்கு அப்புறமா தான் ஜிஎஸ்டி வருது. சார் தாவேகாவை ஆரம்பிச்சிருங்க சார். போற போக்குல சகோதரி சொல்லும் போது இடஒதுக்கீடே திமுக தான் கொண்டு வந்துச்சுன்னு ஒரு பெரிய உருட்டிட்டாங்க. அது ரொம்ப தவறான ஒரு டேட்டா. அது இடஒதுக்கீடு 1882 பிரிட்டிஷ்காரர் வில்லியம் ஹண்டர் கொண்டு வந்தது. 1927 மദ്രാஸ் மாகாணத்துல ஓபிசிகளுக்கு 42% இடஒதுக்கீடு இருந்தது. அன்னைக்கு திமுகன்ற ஒண்ணே கிடையாது. அதனால திமுக இடஒதுக்கீடு கொடுத்துதான் நாங்க எல்லாம் படிச்சோம், திமுக தான் தமிழ்ல ஆக்காய்க்கு எழுதுனாங்கன்னு சொல்ற தயவு செய்து அந்த எண்ணங்களை மாத்திக்கங்க. இரண்டாவது, குடும்ப அரசியல்ல நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க சொல்றீங்கல்ல இந்த கட்சி வந்து இவங்கதான் ஓட்டு போட்டு மக்கள் தான் கொண்டு வந்தாங்கன்னு. அதுல ஏற்கனவே அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த ஓட்டுக்கு நீங்க சீட்டு யாரு கொடுக்குறீங்கன்ற கேள்வி. ரெண்டாவது, அந்த தலைவர் பதவியோ துணை முதல்வர் பதவியோ யாருக்கு போயிருக்குன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் மினிஸ்டர்களும் அவங்க பசங்க எப்படி எம்பி ஆனாங்கன்னு கேளுங்க. நான் உங்களுக்காக பேசுறேன். நான் உங்களை மாதிரி திமுக ஆதரிக்கக்கூடியவங்க கேட்கிறேன், நீங்க கடைசியா எப்போ எம்எல்ஏ ஃபார்மையாவது கண்ணுல பாத்தீங்கன்னு கேட்கிறேன். இந்த குடும்ப அரசியலும் இருந்தாக்கா அது அடுத்தது இன்ப நிதிக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கீங்க. இதுதான் குடும்ப அரசியல் நான் சொல்றேன். அருண் சார் கேட்கும் போது கேட்டாங்க மத்த கட்சியில இருந்து ஆளை சேர்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு. ஊழல் பண்ணதுக்கு செங்கோட்டையன் மேல எந்த சார்ஜ் ஷீட்டும் இப்போ இல்ல. நீங்க சொல்லக்கூடிய 92 வாச்சாத்தி கேஸ் வந்து அவரு வந்து குற்றச்சாட்டுலன்னு விடுதலை ஆயிடுச்சு. அதே போல 2000 வந்து டிக்கெட் ஊழலையும் அவருக்கு மேல எந்த குற்றமும் இல்லைன்னு 2001 விடுதலை ஆச்சு. ஆனா இப்போ நீங்க பாஜகல அந்த நயினாரை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு 4 கோடி ரூபாய் ட்ரெயின்ல அவரோட மச்சாங்கிட்ட பறிமுதல் ஆயிருக்கு. அவரும் அஇஅதிமுக இருந்து வந்தவர் தான். அஇஅதிமுக இருந்த ஊழல் பண்ண அமைச்சர்கள் திமுக போய் பில்லர்களா மாறுறாங்க. ஊழல் குற்றச்சாட்டுல இருந்த மகாராஷ்டிரால இருக்கிறவங்க பாஜக வாஷிங் மிஷினுக்குள்ள போறாங்க. தாவேக்காவை ஆதரிச்சு திமுக இடம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு இடம் பேசுறதுக்கு ஒரு பேச்சாளர் ஆக்குனதுக்கு
இவ்வளவு பிரச்சனை. ஆனந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் குடும்ப அரசியல்னு சொல்றீங்க. நான் கேட்கிற குடும்ப அரசியல் என்னன்னா, அப்பாக்கு அப்புறம் பிள்ளை, பிள்ளைக்கு அப்புறம் பேரன்றது. அந்த கட்சியை மக்கள் இயக்கமா இருக்கும்போது வந்து கட்டமைச்சிட்டு வந்த ஒரு பெரியனுக்கு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனது ஏன் எல்லாருக்கும் இவ்வளவு பயத்தை கொடுக்குதுன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. நாளைக்கு புஷி ஆனந்த் அவர்களோட பையன் வந்து அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆனாலும், விஜய் சாரோட பையன் சஞ்சய் வந்து தலைவர் ஆனாலும், அன்னைக்கு சொல்லுங்க குடும்ப அரசியல்னா அது நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து அந்த கட்சியில என்ன கொள்கையில வந்து நீங்க இவங்களை தலைவராக்கிருக்கீங்கன்னு கேட்டா, அப்ப அண்ணாமலை ஐபிஎஸ் விட நயினார் அண்ணன் எந்த கொள்கையில வந்து இன்னைக்கு தலைவரானாரு? இது உட்கட்சி பிரச்சனை. அந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம். அந்த கட்சிகள்ல நீங்க எந்த தார்மீகமும் இல்லாம இவ்வளவு சீனியர் துரைமுருகன் இருக்கிறாரு, மாசு இருக்கிறாரு, இவ்வளவு சீரியஸ் இருக்கும் போது உதயநிதி துணை முதல்வர் ஆக்குனதுக்கு தான் நான் கேள்வி கேட்கிறேன். அதுவும் இது வேற வேற, ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த இடத்துல ஒரு பெண்மணி அந்த இடத்துல அவ்வளவு தைரியமா செயல்பட்டாங்க, அந்த இடத்துல அந்த கூட்டத்தை தன்னுடைய குடும்பம் மாதிரி பாதுகாத்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸ்வரசிக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்னா, அந்த அக்கறை தமிழக காவல்துறைக்கு இருந்துச்சான்ற கேள்வி நான் முன்வைக்கிறேன். அந்த கூட்டத்துல தாவேகா மேல குற்றம்னு யாரும் சொல்ல முடியாது. அது நீதி விசாரணைக்கு உட்பட்ட ஒரு மேட்டர் சப்ஜுடிஸ். அந்த இடத்துல இன்னும் தாவேகாவை குற்றம் சொல்ல முடியும்னா நீங்க என்ன பொறுப்பெடுத்திருக்கீங்க? யாரு இன்னைக்கு எடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேஸ் வந்து சிபிஐ டைரக்ஷன் கொடுத்தாங்களே, ஏதாவது அப்டேட் இருக்கா? ஸ்டேட்ல இவங்க குற்றத்துக்கு வந்து தாவேகா மேல மட்டும் குற்றம் சொல்றீங்களே, திமுக மேல குற்றமே இல்லையா? கரூர் காவல்துறை என்ன அக்கறையில இருந்தாங்க? 5000 பேருக்கு அங்க 1200 போலீஸ் போட முடியும்னா இங்க 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது நிர்வாகிகள் 27,000 பேர் வந்தாங்கன்ற அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஆனா ஏன் நீங்க வெறும் 500 காவல்துறை டிப்ளாய் பண்ணீங்க? 500ன்றது உங்களுடைய நம்பர். பிரஸ் மீட்ல ஒண்ணு சொல்றீங்க, கோர்ட்ல ஒண்ணு சொல்றீங்க, சட்டமன்றத்துல ஒண்ணு சொல்றீங்க. அந்த 500 தான் தமிழ்நாட்டோட காவல்துறை ஸ்ட்ரென்த்தை இதுதானான்ற கேள்வி நான் முன்வைக்கிறேன். அது ஒரு அசம்பாவிதம், அதுல மாற்று கருத்து இல்ல. எல்லாரும் அதுல இருந்து கத்துக்கணும், கண்டிப்பா கத்துக்கட்டும். இது மாதிரி நடக்கவே கூடாது, கடவுள் கருணை நடக்கவே கூடாது. நடந்ததுல உங்க பொறுப்பு என்னன்னு நான் கேட்கிறேன். தாவேகா சின்ன கட்சி, ஆமா கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல விசாரணை உட்பட்டு தாவேகா மேல யார் குற்றம் சொல்ல முடியும்? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுல எந்த பொறுப்புமே எடுத்துக்காத அரசாங்கத்தை கேட்க மாட்டீங்களே. கடந்த 20 வருஷமா தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம்னு ஒண்ணு கிடையாது. 2024ல 2 இடத்துல கள்ளச்சாராயத்துல மரணங்கள். முதல்வர் எத்தனைக்கு போனாரு? கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நான் பேசிட்டு இருக்கிறேன், அஜித் குமார் காவல்துறையால அடித்துக் கொல்லப்பட்ட அஜித் குமாருக்கு எந்த காம்பன்சேஷனும் கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்ல போய் சொல்றாங்க தமிழக அரசு வழக்கறிஞர்கள். இந்த மாதிரி நாங்க அவருக்கு வந்து ஒரு நிலப்பட்டா கொடுத்துட்டோம், அவருக்கு வந்து நாங்க வந்து வேலை கொடுத்துட்டோம் ஆவின்லன்னு சொல்லிட்டு அடித்து கொல்லப்பட்டது ஒரு அறநிலைத்துறை கோவில்ல. ஏன் அந்த பையனுக்கு அறநிலைத்துறையில வேலை கொடுக்க முடியல? 60 கிலோமீட்டர் தள்ளி ஆவின்ல பால் வேலை கொடுக்குறீங்க, காட்டுக்குள்ள நிலப்பட்டா கொடுக்குறீங்க, ஏன் காம்பன்சேஷன் கொடுக்க முடியலன்னு கேட்டா இதுக்கு பதில் இல்ல. இதுக்கு காசு இல்ல. நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மகளிர் உரிமை தொகையை விரிவாக்கம் பண்ண போறாங்களாம். 4.5 வருஷமா பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு டேப் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. கொடுத்துக்கிட்டு இருந்த லேப்டாப் நிறுத்திட்டீங்க, ஏன்னு தெரியல. இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போறாங்களாம். ஏன் கல்லூரி மாணவர்களுக்குன்னு யாராவது யோசிச்சீங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு இருக்கும், எல்லாம் 19, 20 வயசு பசங்க. எங்க தாவேக்காக்கு ஓட்டு போட்டு போறாங்களோன்னு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்க. எங்க பசங்க பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு காமெடியா இருக்கா? எல்லாருக்கும் படிப்பு வேலைன்றீங்களே, கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம். டிரான்ஸ்போர்ட்ல ஊழல் பண்ண செந்தில் பாலாஜியை கூட வச்சுக்கிட்டு முனிசிபாலிட்டி வேலைகள்ல ஊழல் பண்ணாரு 888 கோடி ரூபாய். இடி பத்திரத்தை எடுத்து காட்டுறான். இன்னைக்கு அந்த வேலைகள்லாம் இதுல முறைகேடு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்களா திமுக? வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறாரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய பினான்ஸ் மினிஸ்டர். இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இங்க எங்களுக்கு அரசியல் பேசவே இடம் இல்லைங்க. இன்னைக்கு தாவேக்கான ஒண்ணு இல்லைன்னா இந்த பேனல்ல நான் இல்ல, நீங்க 4 பெரியவங்க மட்டும் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பீங்க. இந்த இடத்தை கொடுத்தது தாவேக்கா. நாளைக்கு இந்த இடம் மக்களுக்கு போய் சேரப்போகுதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த விஷயத்தையே புரியாம பண்ண ஊழல்களின் குற்றங்களை ஒரு பக்கம் எல்லாரும் வச்சுக்கிட்டு புதுசா வந்தவங்க எல்லா குற்றத்தையும் சொல்ல பாக்குறீங்களே, இது என்ன நியாயம் தான் நான் கேட்கிறேன். சார் அருண் சார், நீங்க வந்து பேசலாமா? பேசலாம். ஓகே, முதல்ல வந்து தாவேகா ஆனந்த் அவர்கள் சொன்னதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அது எப்படி என்ன பார்த்து நீங்க பெரியவங்கன்னு சொல்லுவீங்க ப்ரோ? சரி, அடுத்தது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க, அவங்கள வந்து தாவேகாக்கு ஓட்டு போடாம கன்வின்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு. விடுங்க, நீங்க அந்த லேப்டாப்ல வந்து அந்த புலி, சுறா, லியோ, தெரி இந்த படத்தெல்லாம் பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆதவ் அர்ஜுனா அது குடும்ப அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆதவ் அர்ஜுனாவை நான் குடும்ப அரசியல்னு சொல்லல. நீங்க சொன்னீங்களே இது மாதிரி இல்ல டிஎன்பிஎஸ்சி எழுதி வந்தாங்களான்னு, அதுக்காக நான் சொன்னேன். அரசியல்ல யாருமே வந்து எக்ஸாம் எழுதி வர்றது கிடையாது. எந்த பதவிக்குமே அரசியலுக்கு வரணும்னா அடிப்படை தகுதி என்னுடைய டெமோக்ரஸி டாமால சொன்ன மாதிரி கை நாட்டு வைக்க தெரியணும். அந்த திறமை இருந்ததுன்னா போதும், அரசியலுக்குள்ள வந்துடலாம். அப்புறம் இப்ப நான் மேடம் அவர்கள் கேட்டதுக்கு வரேன். இந்துக்கள்னா யாரு? சிவகார்த்திகேயா, விஷ்ணு கார்த்திகேயா அப்படின்லாம் கேட்டாங்க. இந்த பாருங்க,
இந்துக்கள் அப்படின்னா யாருன்றத அரசியல் சட்டத்துல அண்ணல் அம்பேத்கர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த கேள்வி கேளுங்க. இது வரைக்கும் இந்துக்களை ஜாதி ரீதியா இப்படித்தான் பிரிச்சிருந்தீங்க. இப்ப அதே மாதிரி இது சிவனா இல்ல வைஷ்ணவரா சைவமா இப்படின்ற வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இதே எல்லா மதத்திலையும் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா நீங்க என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு? அது என்ன இந்துக்கள் வேண்டாம் மட்டும். அடுத்தது மூட நம்பிக்கையை ஒழிக்கணும், அதுக்காக அரசியல் படுத்தணும் அப்படின்னு அண்ணன் பிடிஆர் அவர்கள் என்ன சொன்னாரு கேளுங்க. நாங்கெல்லாம் நல்ல நேரம் பார்த்துதான் நாமினேஷன் ஃபைல் பண்றோம், அத்தனை பேர் 90% அப்படிதான் பண்றாங்க அப்படின்னு. அப்ப இந்த மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களா இல்ல வேற என்னன்னு சொல்வீங்க? அடுத்தது பகுத்தறிவுன்னு சொல்றீங்க. மதச்சார்பற்றன்னு சொல்றது திமுக. எப்படிங்க ஒரு மதச்சார்பற்ற அரசு ஒரு மதம் சார்ந்த கடவுளுக்கு முத்தமிழ் முருகன் விழா எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கிறது, இதுக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்கிறேன் நான். மதச்சார்பற்ற பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு மதச்சார்பற்ற அரசு சொல்ற அரசு ஒரு கடவுளுக்கு விழா எடுக்கிறாங்க, இத பெருமையா பேசிக்கிறாங்க. நாங்க அங்க எத்தனை செய்யுள் படிச்சோம், கோவிலுக்கு கூட்டு போனோம்னு. இதெல்லாம் என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. அடுத்தது வடக்கு வாழ்கிறது. ஆமா, இன்னைக்கும் தமிழ்நாட்டோட தெற்கு பகுதிகளில் இருக்கவங்க சொல்றாங்க எதுவா இருந்தாலும் மெட்ராஸ், அதுக்கப்புறம் அந்த கேடிசிசின்னு சொல்லுவாங்கல்ல, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் எல்லா முதன்மை. எந்த ஒரு கம்பெனி வருதுனாலும் உடனே மெட்ராஸ் அது பார்டர்லதான், நாங்கதான் என்ன கஷ்டப்படுறோம் அப்படின்னு. அடுத்தது ₹1.29. இது அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இது திருப்பி 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 அவங்க அதே பொய்ய திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அது எத்தனை நாளைக்கு மக்கள் நம்புவாங்கன்றது மக்களுக்கு தெரியும். அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல இருந்து எவ்வளவு வரி வருவாய் வருகின்றது, எவ்வளவு நீங்க அந்த மாவட்டங்களுக்கு ஒதுக்குறீங்க? எப்படி சென்னையில இருந்து வருகின்ற வருவாயில ₹1 நீங்க சென்னைக்கே ஒதுக்கிடுறீங்களா? மத்த மாவட்டங்களுக்கு கொடுக்கறது இல்லையா? ராமநாதபுரம் மாவட்டத்துல எவ்வளவு வரி வருவாய் வருது? அப்ப அவங்களுக்கு எங்க இருந்து செலவு பண்றீங்க நீங்க? அதனால மாநிலத்துல நீங்க என்ன பண்றீங்களோ அதேதான் மத்தியில பண்றாங்க. சும்மா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற இது மாதிரி எல்லாம் பேசிட்டு போக கூடாது. அப்புறம் சொன்னாங்க செங்கோட்டை அதிமுக நிரூபிக்கப்பட்ட ஊழல் கட்சின்னு. கரெக்ட், திமுக நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். நான் அதுக்கு மேல வேற ஒன்னும் சொல்லல. இந்த மாதிரி தமிழர்களை பத்தி அந்த பூரி ஜெகநாத் கோவில்ல அப்படின்னு இங்க வடக்குல இருந்து வந்தவங்களை பத்தி என்னென்னலாம் எந்தெந்த சந்தர்ப்பங்களை பேசினாங்க அப்படின்ற வீடியோ எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சப்டைட்டில் போட்டு அவங்க பீகார்ல எடுத்து விட்டாங்க. அதனால அவரு அப்படி சொன்னாருன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அடுத்தது கேந்திரிய வித்யாலயா அப்படின்னு சொன்னாங்க. அங்க மும்மொழி கொள்கை இருக்கின்றது. கேந்திரிய வித்யாலயா அது மத்திய அரசாங்கத்தின் சமீபத்துல உங்களுடைய எம்பி கேட்டிருக்காரு, ஏன் தொகுதியில ஒரு கேந்திரிய வித்யாலயா வேணும், அதை நான் இவ்வளவு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. எப்படிங்க நவோதயா வித்யாலயா வேணும், கேந்திரிய வித்யாலயா வேணுமா? இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. கடைசியா நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன், ஏன்னா இந்த பவர் போயிட்டாரு. இவரு ஆனந்த்ஜித் சொன்னாரு தாவேகாதான் எனக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கின்றது, நான் எந்த கட்சியிலையும் இல்ல, எனக்கும் இடம் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க நீங்க இடஒதுக்கீடு. கரெக்ட், சரியா, இதுதாங்க. இது உருட்டிங்கனே இருந்தீங்கன்னா இப்படித்தான் தொகுன்னு ஊந்துரும். அதாவது 1800 சம்திங் சொன்னாரு வில்லியம் ஹண்டர், அவரு கொண்டு வந்தாரு அப்படின்னு. ஆனந்த்ஜி நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், அவரும் திமுகவின் முன்னோடி. அப்போ புரியுதுங்களா நாங்க ஸ்டிக்கர் ஒட்டினது எப்படி கரெக்ட் இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு. அதனால ஆமா அப்படியாங்க, திமுக அப்படின்றது ஒரு உணர்வு, பேரு பின்னாடி வச்சாங்க. அது 500 வருடங்களாக இருக்கின்றது. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். பின்ன இப்ப நீங்க அந்த வேற வருஷம் பேரும் வேற சொல்லிட்டீங்களா, கூடிய விரைவில் சொல்லிடலாம் அவரும் இந்த மாதிரி திமுகவின் முன்னோடி அப்படின்னு. வில்லியம் ஹண்டர் பட திறப்பு விழா, சிலை திறப்பு விழா, அவரு எங்க பிரிட்டன்ல அவர் கூட எங்க இருந்தது அப்படின்னு பார்த்து அங்கேயும் ஏதாவது பண்ணிட்டு வந்துடலாம். நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. சொல்லிட்டாங்களே சொல்லி முன்னாடி சொல்லிட்டாங்களே. அப்படியே இல்ல அதான் நீதி கட்சியை பத்தி ஐயா MC ராஜாவோட அந்த உரைகள் எல்லாம் படிச்சா தெரியும் என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னு. இதே MC ராஜா அவர்கள் மீது அந்த புளியந்தோப்பு விஷயம், இதுல அவர் மீது வழக்கு போட பார்த்தது, அந்த நேரம் விட்னஸ் இருந்தாலும் அவர் தப்பிச்சது, அதெல்லாம் வரலாறு, அதெல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். MC ராஜா அவர்கள் இன்னைக்கு இப்ப இங்க சைதாப்பேட்டையில ஹாஸ்டல் திறந்து வச்சிருக்காங்க, MC ராஜா ஹாஸ்டல்னு. அவரு அன்னைக்கே இந்த மாதிரி ஃபெசிலிட்டியை கொண்டு வந்தா மட்டும்தான் எங்களுடைய சமூகம் முன்னேறும் அப்படின்ட்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கல்விக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் நீதி கட்சியை விமர்சனம் பண்ணி பேசினாரு. அடுத்தது நீதி கட்சி இவங்க திமுகவுடைய முன்னோடி, அவங்க சொல்லிக்கிட்டோம். அவங்க இடஒதுக்கீடு கொடுத்த பிறகுதான் அப்படின்னு சொன்னா, அப்ப எங்க ஐயா MC ராஜா எப்படி படிச்சாரு? அவர் அந்த காலத்திலேயே MLC ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்வித்துறையில பெரிய பதவியில வெள்ளக்கார கவர்மெண்ட்ல அவர் கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அவர் அன்னைக்கே படிச்சவர், நீதி கட்சி வர்றதுக்கு முன்னாடியே படிச்சு அவர் MLC ஆயிட்டாரு. அதனால நாங்க தான் படிக்க வச்சோம். தயவு செஞ்சு இந்த உருட்டை விட்டுருங்க.
இதுக்கு மேலேயும் அதை தாங்க முடியல. நான் அதோட சுருக்கமா முடிச்சுக்கிறேன். மேடம் உங்கள்ட்ட அவங்க கருத்துக்கு வந்து உங்களுடைய கருத்தை வந்து பதில் கருத்தை கொஞ்சம் மேடம் சுருக்கமா ஒரே சார் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கேள்வி நான் திமுக அவங்க மேடம்க்கு சொல்லிக்கிறேன், ஒரு பதில் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து அந்த கல்வியை பத்தி பேசினாங்க. இங்க வந்து சிலரை வந்து படிக்கவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய இந்த ஒரு உருட்டு அப்படின்னு தான் சொல்லணும். யாரு படிக்க விட மாட்டேங்கிறாங்க? ஆக்சுவலா இங்க யார சொல்றாங்க? அவங்க மோடி வந்து என்ன பிராமணரா? இவங்க வந்து சொல்றது குறிப்பிட்டு சொல்றது யாரு அப்படின்னா, பிராமணர்கள் வந்து இங்க படிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. திமுகவோட அவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லும் விதமா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பிரதமர் மோடி அவர்கள் இங்க பதவியேற்றதுக்கு அப்புறமா உயர்கல்வி எண்ணிக்கையை அதிகமாக்கணும்னு சொல்லிதான் அந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உயர்கல்வி எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏற்கனவே 50% மாறிடுச்சு. அதுக்கு வந்து இங்க எந்த கொள்கையும் இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுடைய அந்த தனியார் கல்வி நிறுவனங்களுடைய எண்ணிக்கை தான் வந்து இந்த இதுக்கு சாத்தியமே தவிர அரசாங்கத்துடைய பங்கீடு அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இதுல மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் மருத்துவ இடங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ இடங்கள் அப்படியே இரட்டிப்பாயிருக்கு. 55,000 இருந்த மருத்துவ இடங்கள் இன்னைக்கு வந்து 1,20,000 இருக்கு. அடுத்த 5 வருஷத்துல அதை வந்து 1,75,000 மாத்துவோம்னு சொல்லி அதற்கு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கு மத்திய அரசு. அதே மாதிரி எய்ம்ஸ் ஆகட்டும், IIM ஆகட்டும், IIT ஆகட்டும், எல்லா கல்வி நிறுவனங்களுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தியிருக்காரு. பல்கலைக்கழகங்கள் அதையும் அதிகப்படுத்தியிருக்காரு. இது எல்லாம் பண்ணின மோடி கல்விக்கு எதிரின்னு இவங்க பிரச்சாரம் பண்றாங்க. இங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் 4.5 வருஷத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி கூட இவங்க கொண்டு வரல. இது அட்லீஸ்ட் இவங்க முன்னாடி இருந்த போதாவது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. இவங்க கொண்டு வந்தது எல்லாமே தனியார் மருத்துவக் கல்லூரிகள். அதுவும் இவங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் வந்து இங்க மருத்துவக் கல்லூரிகள் நடத்திட்டு இருக்காங்க. சோ கல்வியை வந்து தனியார் மயப்படுத்திட்டு நாங்க தான் படிக்க வச்சோம்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமா இருக்குங்க. மேடம் நீங்க பதில் சொல்லலாம் மேடம், சுருக்கமா சொல்லுங்க. இப்போ வந்துட்டு நான் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லும்போது திமுகவினுடைய பணி ரொம்ப முதன்மையானதுன்னு சொன்ன தவிர வேற யாருமே செய்யல அப்படின்னு வந்து நான் சொல்லல. இந்த கல்வி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எப்பொழுதுதான் வந்து பெண் கல்வி இல்லாம இருந்தது, முன்னாடி யாரெல்லாம் கல்வி படிக்காம இருந்தாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய அம்பேத்கர், ஆனால் அம்பேத்கருக்கு நடந்த கொடுமை என்ன? அவர் வந்து வந்து உட்கார்ந்தாலும் கூட ஒரு சாக்கு போய் போட்டு அதுக்கு மேல அவர் வந்து படிக்கலையா அப்படின்னு கேட்கறது வந்து அவ்வளவு சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்போ அங்கொன்னும் இங்கொன்னுமாக படிச்சுதான் இருந்திருக்காங்க. ஆனா வரவு கல்வி அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு இல்லையா, அது எப்போ, அது எந்த டீம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். அப்படித்தான் வந்து நான் சொல்றேனே தவிர இப்போ நம்முடைய இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே அம்பேத்கர் தான் எழுதியிருக்காரு. அவர் வந்து படிக்கலையா படிக்கிறாரா? அவர் மாதிரி படிச்சாங்க. அவருடைய இது அந்த வரையறைக்கு உட்பட்டு எத்தனை பேர் வந்து படிச்சாங்க அப்படின்னு கேட்டா பதில் இல்ல. அப்போ இதைத்தான் வந்து பேசுறோமே தவிர ஒட்டுமொத்தமாக போடுற ஒரு உருட்டு அப்படின்றலாம் நம்ம வந்துட்டு சொல்றது. அதே போலவே இந்த கட்சிக்குள்ள இப்படியான ஒரு குடும்ப இருக்கு அப்படின்னு நம்ம அடிப்படையான ஒரு எளிய கேள்வி இருக்கக்கூடிய பிரச்சனை அது. அந்த கட்சிக்குள்ள வந்துட்டு இப்படி இன்னொருத்தர் குடும்ப அரசியலாவே வராங்க அப்படின்னு அந்த கட்சிக்குள்ள இருந்து ஒரு எதிர்ப்பை கிளம்பிருக்கோம். அந்த எதிர்ப்பதை என்ன ஆகும், இன்னொரு கட்சியை தொடங்கறதுக்கு போயிருக்கலாம், அல்லது கட்சியை எல்லாமே சாத்தியங்கள் இருக்குதானே. நீ இங்கதான் இருக்கணும், குடும்ப அரசியலா நடத்தணும் அப்படின்னு யாருமே இல்ல. அதை எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளால வந்து பேச முடியும். அடுத்து வந்து பீகார் மாதிரியான பகுதிகள்ல இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி அல்லது வந்து தென் மாநிலங்களை நோக்கி வேலை வாய்ப்புக்காக தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன் வராங்க? அவர்களுடைய படிப்பு எந்த அளவுல இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே அவர்களை குறைவாக மதிப்பிடவில்லை. நான் அவர்களை இழிவுபடுத்துவதற்காக இதை பேசவில்லை. ஆனால் நோக்கி அவங்க வராங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு அவங்களுடைய பிறந்த இடத்தையெல்லாம் விட்டு வராங்க அப்படின்னா எவ்வளவு வலியும் எவ்வளவு வேதனையும் இருக்கும். அதை தாண்டி இங்க வராங்கன்னா ஒரு பொருளாதாரத்தை தேடி அவங்க வந்து வராங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கூட அங்க கொடுக்கலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்கு. நம்ம வந்துட்டு பிரதமர் அவர்கள் எதையுமே செய்யல, அவர் வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் எல்லாம் பூட்டி போட்டார் அப்படியெல்லாம் நம்ம சொல்லல. ஆனா அது யாருக்கு போயிட்டு இருக்கு இருக்கு அப்படின்னு. அடுத்ததாக தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க மட்டுமே வந்துட்டாங்க அப்படின்னு பேசுறது எந்த வகையில நியாயம் தெரியல. இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த
ஆராய்ச்சி நிலையங்கள்ல இருக்கக்கூடியவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் அரசு பள்ளிக்கூடத்துல இருந்து படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை நபர்களை நம்ம பார்க்கிறோம். அதனால ஒட்டுமொத்தமாக தனியார் பள்ளிக்கூடங்கள் இதுக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை கொடுக்குது, அவங்கதான் அதுல அதிகமான சதவீதம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது சரியாக இருக்காது அப்படின்றது ஒரு கருத்தாக நான் இங்க பதிவு செஞ்சுக்கிறேன். சார் மகாதேவன் சார், உங்களுக்கு முன்னாடி அனந்தஜித் ஏதோ சொல்ல விரும்பினார். அனந்தஜித் சார், நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் ரொம்ப சுருக்கமாவே சொல்றேன். மேடம் சொன்ன 2 பாயிண்ட். ஒண்ணு, குடும்ப அரசியலுக்காக கட்சி பிளவுபடும் அப்படின்னா அந்த சுயமரியாதை இருந்த போது அதெல்லாம் நடந்துச்சு. மதிமுகன்ற கட்சியை அப்படிதான் உருவாச்சு. அங்க நீங்க அடுத்து ஸ்டாலினை கொண்டு வரீங்க, என்ன ஒதுக்குறீங்கன்னு சொல்லிட்டுதான் கட்சி ஆரம்பிச்சு வெளில போனாரு அவரு. பாவம், இன்னைக்கு அவரே குடும்ப அரசியல மாட்டிட்டு இருக்கிறாரு. அது ஒரு துயரம். இன்னொன்னு, அதுக்கப்புறமா அந்த கட்சியில யாரும் அந்த அளவுக்கு சுயமரியாதையோட இல்லைன்றதுதான் இங்க பிரச்சனையே. நான் அதைத்தான் சொன்னேன். 1969 வரைக்கும் திமுக மேல எங்களுக்கு விமர்சனம் இல்ல. அதுக்கப்புறம் அது ஒரு கார்பரேட் கட்சியா மாறி போச்சு. அந்தந்த பகுதிகளில் குறுநில மன்னர்கள் மாதிரி உருவாக்கி அவங்களோட பசங்களை கொண்டு வரும்போது யார் போர்க்கொடியை தூக்குறது? வெளியில இருந்து வர்ற எங்களை மாதிரி ஆட்கள் தான் போர்க்கொடியை தூக்கணும். எங்களுக்கு அங்க நிக்கவே இடம் இல்ல. நாங்க எப்படி உள்ள போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லிதான் வேற கட்சியா போராட்டம் நடக்குது. ரெண்டாவது, இன்னொன்னு சொன்னீங்க, அரசு பள்ளியில படிக்கிற பசங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு. இன்னைக்கு திமுக அரசுல ஒரு வாக்குறுதி இருக்கு. நீட் எக்ஸாம்ஸ் நீக்கிடுவோம், அது வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு எடப்பாடி 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இருக்கிற சீட்ல 7.5% சீட்ஸ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா அப்படின்னு. அந்த 7.5% இடஒதுக்கீட 10% இடஒதுக்கீடா மாத்திடுவோம். இதுக்கு நாங்க எந்த கவர்னர் கிட்டயோ மத்திய அரசு கிட்டயோ பெர்மிஷன் வாங்க வேண்டியது இல்ல. வந்தோடனே முதல் கழுத்துல அதை பண்ணிடுறோம். இன்னொரு பக்கம் பேரலா நாங்க நீட்டை ஒழிக்க பாடுபடுறோம்னு சொன்னாங்க திமுக. அந்த நீட்டை ஒழிக்க நீங்க ரெசல்யூஷன் போட்டீங்க, கவர்னர் ஒத்துக்கல, பிரசிடென்ட் ஒத்துக்கல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த 7.5% இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் 10% மாத்தவே இல்லை. அந்த 2.5% ஏறக்குறைய 139 எக்ஸ்ட்ரா சீட்ஸ் நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில கிடைச்சிருக்கும். 5 வருஷத்துக்கு ஏறக்குறைய 745 சீட் வேஸ்ட். அது திரும்ப பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிருக்கு. என்னடான்னு விசாரிச்சோம்னா, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவன் தான் நீட் கோச்சிங் போவான். அதுல ஒரு 745 பேர் எக்ஸ்ட்ரா சீட்டு கிடைச்சதுன்னா அவன் பிரைவேட் ஸ்கூலுக்கு சந்தோஷப்படுவான், அவன் சம்பாதிப்பான், அதுல நமக்கு லாபம் உண்டு. அரசு பள்ளி மாணவர்கள் 745 பேர் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் காலேஜ்குள்ள போனா நமக்கு என்ன லாபம் இருக்குன்னு சொல்லி அந்த 2.5% எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னு ஒரு ப்ரொஃபசர் சொல்றாரு என்கிட்ட. இதுதான் திமுகவின் சமூக நீதி, இதுதான் திமுக அரசு பள்ளி மாணவர்களுக்கு செஞ்சது. டேட்டா மேடம், டேட்டா போய் வெரிஃபை பண்ணுங்க. இந்த குற்றச்சாட்டை தான் நான் வைக்கிறேன். நீங்க சொன்ன வாக்குறுதி போய் போட்டு பாருங்க, எல்லாமே டேட்டாவா தான் நான் சொல்றேன். செக் பண்ணுங்க. நீட்டுக்கான ஒரு கோச்சிங்கை இன்னைக்கு அரசாங்கமே சொல்லுங்க சார் மகாதேவன் சார். ஏன் ரிசர்வேஷனை கூட்டல? ஒண்ணு. ரெண்டாவது, அரசு நீட் கோச்சிங் சென்டர்ஸ்ல இருந்து எத்தனை பேர் பாஸ் பண்றாங்கன்னு கேளுங்க. இந்த போற போக்க நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, நான் முதல்வன் ஸ்கீம்னு. நானே ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாருக்கும் பாடம்லாம் நடத்தல, நல்லா படிச்சிருக்க பசங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்றவங்களுக்கு தங்குற இடம் கொடுக்குறீங்க, ஸ்டைஃபண்ட் கொடுக்குறீங்க. அந்த பசங்க பாஸ் பண்ணலாம், நாங்க தான் படிக்க வச்சோன்னு சொல்லி கிரெடிட் எடுத்துக்கிறீங்க. யாரையும் நீங்க படிக்க வைக்கல. என் கூட படிச்ச பசங்க 4 அட்டெம்ப்ட் முடிச்சவன், ஏற்கனவே படிச்சு முடிச்சவன், சென்னையில தனியா ஹாஸ்டல் எடுத்தாங்க கஷ்டப்படுறவனுக்கு உங்களால ஒரு ஸ்காலர்ஷிப் மூலமா ஒரு இட வசதி கொடுக்குறீங்க. அவ்வளவுதான். நீங்க ஒன்னும் படிக்கலாம் வைக்கல, முதல்ல அந்த கிரெடிட் எல்லாம் எடுத்துக்காதீங்க. அப்படி படிக்க வைக்கிறதா இருந்தா எக்ஸாம் எழுதுற 10,000 பேர் பாஸ் பண்ண வைக்க வேண்டியதானே? அதுல 39-49 பேரு. மகாதேவன் சார், நீங்க சொல்லுங்க பதில். எஸ் சார், அவங்க தான் சொன்னாங்க தனியார் பள்ளிகள்ல இருந்து மட்டும்தான் ஒட்டுமொத்தமா அங்கிருந்து தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல, எல்லாரும் அந்த மாதிரி தான் சொல்லல. இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அரசு பள்ளி விசஸ் தனியார் பள்ளி அப்படின்னு வச்சீங்கன்னா, தனியார் பள்ளியில தான் 65% மாணவர்கள் படிக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த 2025 அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழக அரசு அரசு முதல்வராகட்டும், இல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகட்டும், இவங்க எல்லாம் பெருமையா அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 லட்சம் மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க, 2 லட்சம் மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க, 3 லட்சம் மாணவர்கள் சேர்ந்துட்டாங்கன்னு. அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு மொத்தம் எத்தனை மாணவர்கள் சேர்ந்தாங்க அப்படிங்கிற நம்பரே வரல. என்ன காரணம்னா, தனியார் பள்ளியில சேரக்கூடிய, அந்த அரசு பள்ளியில சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியா குறைஞ்சுக்கிட்டே வருது. நான் சொல்ற இந்த எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா, நீங்க புள்ளிவிவரம் டேட்டா தான், நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. 65% மாணவர்கள் தனியார் பள்ளியில தான் படிக்கிறாங்க அப்படின்னா, அரசு பள்ளிகள் தொடர்ச்சியா அந்த எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அரசு தன்னுடைய பொறுப்புகள்ல இருந்து அப்படியே கை கழுவிட்டு இருக்காங்க அரசு பள்ளிகளை. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்போ முழுக்க முழுக்க கல்வியை நீங்க தனியாருக்கு கொடுத்துட்டு
தனியார்ல வந்து காசு கொடுத்து படிச்சுட்டு அவன் வந்து கல்லூரிக்கு போனான் அப்படின்னா, பாத்தீங்களா எங்களாலதான் படிச்சாங்க அப்படின்னு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுல என்ன நியாயம்? அதைத்தான் நம்ம திரும்ப கேட்டுட்டே இருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ. அருண் சார். ஓகே, ஃபைனலா நான் ஒரு சமேஷன் சொல்லிடுறேன். இப்போ மேடம் சொன்னாங்க, நாங்க தான் கொண்டு வந்தோம் சொல்லல, ஆனா இடஒதுக்கீடுக்கு நிறைய செஞ்சது யாரு அப்படின்னா அது திமுக தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஐயா மாணவிக ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு அப்படி தெரியல. சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு அவரு கலைஞருக்கு பட்டம் கொடுக்கல, ஜெயலலிதா அவர்களுக்கு தான் பட்டம் கொடுத்தாரு. ஐயா மாணவிக ஆசிரியர் வீரமணி அவர்கள் இது பாசிச பாஜக RSS அவாள் கூட்டம் அவங்க கொடுத்த பட்டம் இல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து கோணி போட்டு படிக்க வச்சாங்க அப்படின்னா அது பீமாராவ் ராம்ஜியாக இருந்த அந்த மாணவர் இன்னைக்கு அம்பேத்கர் அப்படின்னு உலகமெங்கும் அறியப்படுகிறார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அது யார் யாரெல்லாம் அவருக்கு உதவியாக இருந்தார்கள் அப்படின்றத படிச்சுட்டு மேடம் அவர்கள் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பெண் கல்வி நாங்க தான் அப்படின்னாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அந்த காலத்திலேயே அவ்வளவுலாம் படிச்சவங்க. அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பீகார்ல இருந்து ஏன் இத்தனை பேர் இங்க வேலைக்கு வராங்க, அந்த ஒரு ஆதங்கத்துலதான் சொல்றாங்க அப்படின்னு. பக்கத்துலதான் இருக்குது விருதாச்சலம். அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அங்க மங்களூர்னு ஒரு ஊர் இருக்கு, கர்நாடகால இருக்க மங்களூர்ல. அது ஒரு சின்ன கிராமம். அது அந்த விருதாச்சலத்துல இந்த பொங்கல் தீபாவளி காலகட்டத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இந்தியா முழுக்க பண்டிகைக்கு வந்துட்டு திரும்பி போவாங்க. அந்த இன்னைக்கும் குஜராத்ல அந்த முறுக்கு தயாரிக்கிற இதெல்லாம் இருக்கு. அதுல நம்ம தமிழர்கள் எத்தனை வேலை பாக்குறாங்கன்னு தெரியும். தாராவி அப்படின்னா என்ன தெரியும். அங்க வந்து தமிழர்கள் தான் ப்ரிடாமினண்டா இருக்காங்கன்னு தெரியும். நம்ம வேலு நாயக்கரும் அந்த படம் அப்படிதான் அவர் பண்ணியிருப்பாரு. அதனால இந்த மைக்ரேஷன் அப்படின்றது இன்னும் பீகார்ல இருந்து மட்டும்தான் இங்க வருதான்னு நினைச்சுக்காதீங்க. இங்கேருந்து மத்த மாநிலங்களுக்கு இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதனால இது ஒன் வே டிராபிக் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. அதே மாதிரிதான் கேரளத்துல நீங்க பீகார் சொல்றீங்களே, கேரளால இருந்து எத்தனை லட்சக்கணக்கான பேர் இந்தியா முழுக்க வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து சகாவு உங்க கூட்டணியில இருக்காங்க அப்படின்றதுனால அதை சொல்ல மாட்டோம் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அடுத்தது ஆனந்த்ஜித் சொன்னாரு, அதை ஏன் வந்து 7.5 10 அப்படின்னு. சரி, பழனிசாமி அவர்கள் வந்து 7.5 கொண்டு வந்து விட்டாரு, அதை ஏன் நம்ம மாத்தணும்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. அடுத்தது 10% அப்படின்னா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதுல தேதி போட்டிருக்கா? யாரை பார்த்து நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்க? அந்த வாக்குறுதி புத்தகத்தை எடுத்துட்டு வாங்க, அதுல தேதி மாசம் வருஷம் போட்டுதான் நீங்க கேள்வி கேளுங்க. அது இல்லாம தான் நீங்க கேள்வி கேட்க கூடாது. நாங்க எப்பவும் நிறைவேற்றுவோம், 26லயும் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம், வந்துட்டு கேட்டா நாங்க 31 சொல்லுவோம். அதனால அதெல்லாம் நீங்க வந்து கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், சி இங்க வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து பொய்யான பிரச்சாரங்கள் அப்படின்றது தாங்க அதிகமா இருக்கு. அண்ட் இப்போ நம்ம சகோதரர் ப்ரோ ஆனந்த்ஜி இவரை மாதிரி கவுண்டர் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கவுண்டர் பண்ணணும். அப்பதான் வந்து இவங்களுடைய பொய் பிரச்சாரம் அப்படின்றது நிற்கும். அண்ட் இன்னைக்கு வந்து அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பேஸை வந்து they have ceded to தாவேகான்னு தான் நான் சொல்வேன். அது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சண்டை போட்டு இருக்கிறதுக்கு அந்த ஃபயர் ஃபைட்டிங்கே நேரம் சரியா இருக்குது. இதுல வந்து அவங்க எங்க வந்து திமுகவை, இன்ஃபேக்ட் திமுகல இருக்க சில பேர் சொன்னது இதுதான், என்னங்க நாங்க யாரோட சண்டை போடுறது, இவங்கெல்லாம் ஏதோ பிளான் பண்ணி தாவேகாவை வந்து புஷ் பண்ணி விட்டு சோ தட் மைனாரிட்டி வாக்குகள்லாம் அங்க போயிடும், திமுக வந்து தோத்து போட்டோம் அப்படின்னு இவங்க வாக்கோவர் குத்துறாங்க போல. இதை நாங்க லேட்டா தான் ரியலைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இப்ப அவங்க பாஜகவை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி விடுங்க, யாரு ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அல்டிமேட்லி மாநில சுயாட்சிக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னாங்க. அதை பாருங்க, எனக்கு தெரிஞ்சு 0.0001% ஆஃப் த ஓட்டர்ஸ் கூட இந்த ஆட்சி வந்தா மாநில சுயாட்சியா, யாரு வந்தா எங்களுக்கு என்னங்க வந்தது, எனக்கு வந்து பழப்பு ஒழுங்கா நடக்குதா, எனக்கு சம்பளம் வருதா, வேலை கிடைக்குதா, படிக்கிறது வசதி இருக்குதா, ரோடு இருக்குதா, இதானே தவிர மாநிலத்துல சுயாட்சி இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. எனக்கு நான் இத்தனை வருஷமா இப்படிதாங்க இருக்குது, சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இப்படிதாங்க இருந்திருக்குது நாடு. இப்ப மட்டும் என்ன புதுசா மாநில சுயாட்சி? டெல்லியில போய் 3 நாள் உக்காந்துக்கின்னு எனக்கு அந்த துறை வேணும் இந்த துறை வேணும்னா அது மாநில சுயாட்சி. நமக்கு தேவையான போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டாங்கன்னா அப்ப நம்ம வாயில திறக்க மாட்டோம். அப்ப இருந்தா அதே சட்டம் தான் இப்போ இருக்குது. இப்ப என்ன புதுசா மாநில சுயாட்சி? நான் கேட்டேன், திரும்ப அவர்கள் வந்து ஆணவ கொலை விஷயத்துக்கும் அதுக்கப்புறம் அந்த மது விலக்குக்கும் இந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கம் சட்டம் கொண்டு வர வேண்டும் சொன்னப்போ அப்ப சொல்லி இருக்கலாமே, ஏன்னா மாநில சுயாட்சியில வந்து நீங்க தலையிடுறீங்க அப்படிலாம் பேசக்கூடாது, மாநிலம் தான் முடிவு செய்யும். நாங்களே முடிவு பண்ணி
டாஸ்மாக மூட மாட்டோம். சொல்லுவாரு, அவன் என்ன சொல்றது, நான் சொல்றேன் மாமியார் உனக்கு ஒண்ணு இல்ல போ அப்படின்ற மாதிரி நாங்களே முடிவு எடுத்துப்போம் அப்படி சொல்லியிருக்கணும். அதனால இந்த மாநில சுயாட்சி அப்படின்றதான் சோ அவர்கள் ரொம்ப அழகா சொல்வாரு. எப்பப்பெல்லாம் வந்து தே ஃபீல் த்ரெட்டன்டோ அப்பெல்லாம் வந்து உடனே மாநில சுயாட்சின்னு ஒரு மாநாடு போடுவாரு. இந்த மாதிரிதான் இதுக்கு முன்னாடி ஃபருக் அப்துல்லா அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து மாநில சுயாட்சி மாநாடு போடுறேன்னாரு. அதுக்கப்புறம் மேல இருந்து அச்சுறுத்தல். அப்ப காங்கிரஸ் அந்த உடனே கபால்னு விட்டுட்டாங்கன்னு, மாநில சுயாட்சி விடுங்க, கூட்டணி சுயாட்சியா அந்த பக்கம் ரைடு விட்டுக்கின்னு இந்த பக்கம் வந்து 60 மேல சீட்டு வாங்கிட்டு போனாங்க. அதனால இந்த சுயாட்சி தன்னுரிமை அதை பத்தி எல்லாம் நீங்க பேசினீங்கன்னா அது அவர் ஆனந்த்ஜித் மாதிரி அவர்கள் தான் எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், என்னுடைய பவர் போய்கொண்டே இருக்கின்றது. ஏன்னா எந்த கட்சியிலையும் இல்லை, அதனால எனக்கு பவர் கிடையாது. ஐ மீன் இந்த இதோடைய பவர் போய்கொண்டே இருக்கின்றது. சீக்கிரமா முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா மேடம், உங்களுக்கு தான் கடைசி வாய்ப்பு. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் சுருக்கமா பதில் சொல்லுங்க. அதோட நம்ம விவாதத்தை முடிச்சுக்கலாம். நான் முடிவை சொல்லுவேன். சரி, இப்போ வாரிசு அப்படின்னு சொல்லும்போது வாரிசு அரசியல், அப்போ விஜய் அவர்கள் அவங்களுடைய அப்பா வாரிசுன்னு காரணமாக சினிமா வாரிசுக்குள்ள அவர் நுழைஞ்சாரா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லும்போது சினிமாலயும் அப்படி ஒரு அப்பா அப்படின்ற ஒரு முகத்தோட தான் ஒரு குழுக்குள்ள வராரு. அடுத்ததாக வந்து ஜெயலலிதா அம்மையார் சொல்லும் பொழுது அந்த சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்ற ஒரு பட்டத்தை ஆசிரியர் வீரமணி ஐயா தான் கொடுத்தாரு. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா என்ன அதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா 30% மேல தாண்டக்கூடாத இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வரும்பொழுது அம்மையார் வந்து வேக வேகமா நம்ம 50 தாண்டி இருக்குமே அப்படின்றதால அதை வந்து உள்ளுக்குள்ளே சட்டமன்றத்துக்கு ஒரு மசோதாவாக நிறைவேற்றி அதை கொண்டு வந்து அதை பாதிச்சாங்க. அதனால அப்படியே அந்த சமூக வீராங்கனை, சமூக வீராங்கனை அப்படின்ற ஒரு பட்டம் கொடுக்குறாரு. அதனால மொத்தத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு இல்ல, அவங்க அதை வந்துட்டு போகாம அந்த நேரத்துல அவங்க இருந்தப்போ அவங்க பாதுகாத்து கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம நன்றியோட நம்ம விட்டுட்டே இதெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே இல்ல. மறுபடியும் வந்துட்டு ஒரு மடைமாற்றம், அதாவது இந்த மாநில சுயாட்சி அப்படின்றத இருந்தெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த 3வது மொழி கொள்கை எப்படி வந்து மற்றவர்களுக்கு, அதாவது படிப்பே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு மொழி கொள்கையை கொண்டு வர்றது எப்படி எல்லாம் கஷ்டமா இருக்குமோ அப்படின்றதுக்காக தான் 2 மொழி கொள்கை. நம்ம தாய்மொழியை பேசுறதுக்கும் நம்ம வெளிநாடுகளோட அல்லது பேசுறதுக்காக இன்னொரு மொழியும் நம்ம வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கொள்கையோட நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதுல எல்லாம் எதுவும் சிக்கல் வராது அப்படின்னா இந்த மாநில சுயாட்சிய மாநில உரிமைகள் அப்படின்றதையே நம்ம வச்சிருக்கிறோம். அது செய்யக்கூடிய வேலையாகத்தான் அதை வந்து பார்த்துட்டு. அதனால இது எந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட எடுபடும் அப்படின்றது இல்லை. ஏன்னா இன்னோட குன்றத்தூர திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு சகோதரர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் மத்தியிலேயே ஒரு உண்டாக்குங்க. ஏன்னா இந்த கார்த்திகை தீபத்தின் பொழுது அங்க வந்து அந்த வியாபாரிகள்லாம் நிறைய பொருட்களை வாங்கி வச்சு நல்ல வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்க ஒரு சூழல்ல ஒரு பதட்டமான சூழல் ஏற்படுது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். அதனால மக்கள் வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். அதனால அவர்கள் வந்துட்டு நம்முடைய அடுத்த கட்டமாக நம்ம மாநிலத்தில் அதை பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க. அதுல வந்து மாற்று கருத்து இருக்காது. அதனால எல்லோருடைய கவனமும் திமுக பக்கம் தான் இருக்கு அப்படின்றதுதான் நான் நம்புறேன். இந்த பள்ளி கல்வியை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. போன ஒரு வருஷத்துல 1205 ஸ்கூல் மூடி இருக்கிறாங்க. 208 கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த லிங்கையும் அவங்களுக்கு ஷேர் பண்றேன். கொஞ்சம் அந்த நிமிஷம் சேர்த்து நீங்க பேசினா நல்லா இருக்கும் உங்களோட ப்ரோமோல. ஓகே, தேங்க்யூ. சரி, கடைசியா ஒரே ஒரு வார்த்தை. அதாவது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய பிரிவினை உருவாக்க பார்க்கின்றார்கள் அப்படின்னு இந்துக்களுக்குள்ளேயே பிரிவாணியை உருவாக்க பாக்குற நீங்க இத சொல்லக்கூடாது. இது சைவமா வைணவமா அப்படின்னு கேட்கறத நீங்க இந்த பிரிவினை பத்தி சொல்லக்கூடாது. அடுத்தது ஆனந்த்ஜித் சொன்னாரு, இது மாதிரி இத்தனை ஸ்கூல் மூடி இருக்காங்க அப்படின்னு. ஏங்க டெய்லி சாயங்காலம் 5 மணி ஆனா மூடிடுவாங்க, ஏங்க நீங்க வேற. இல்ல நான் பிரிவினை உண்டாக்குவதற்காக சைவம் வைணவம் அப்படின்லாம் சொல்லல. அப்படியான ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அந்த சூழலை பத்தி பேசாதீங்க. அது சிவகார்த்திகேயா விஷ்ணு கார்த்திகேயா நீங்க கேட்காதீங்க. இந்துக்கள்லாம் யாருன்னு எப்படி கேட்பீங்க? நீங்க அரசியல் சட்டத்தை படிச்சு பாருங்க, அதுல இந்துக்கள்லாம் யாரும் டெபினிஷன் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க சைவமா வைணவமா எல்லாம் கேட்காதீங்க. இதுதான் பிரிவினைவாதம்னு சொல்றேன் நானு. இல்ல நான் வந்துட்டு பிரிவினைவாதத்துக்காக இந்துக்களினுடைய இத வந்து உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லுங்க. இப்பவும் அதுல வந்து அடங்குவாங்களா அப்படின்ற மாதிரிதான் நான் கேட்கிறேன். எந்த பிரிவினை பறிக்கப்படல நீங்க கேட்காதீங்க. அது இதுதான் பிரிவினைவாதம். இதே மத்த மதங்கள்ல நீங்க இந்த மாதிரி கேட்க முடியுமா? இவங்க என்ன பிரிவு அவங்க என்ன பிரிவுன்னு கேட்பீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க. இங்க மட்டும் ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்க? இந்துக்கள் யாருன்னு இங்க கேட்காதீங்க. அரசியல் சட்டத்துல இருக்கு இந்துக்கள் யாரு அப்படின்னு. அப்புறம்
இப்போ இங்கேயே கூட இவங்க வந்து தர்கா வழிபாடு பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஆத்தென்டிக்கா இருக்கக்கூடிய, அதாவது இஸ்லாம்ல வந்து ரொம்ப பற்று இருக்கிறவங்க அந்த தர்கா வழிபாடே பண்றது இல்ல. அது எல்லாமே இருக்கு. அதனால இந்த சூழல்ல நம்ம வந்துட்டு இவங்களை பிரிக்கிறோம் அவங்க பிரிக்கிறோம் அப்படின்னு இல்ல, ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கு ஆபத்து ஒரு நிமிஷம் அப்படின்னு மேடம், நீங்க இருக்கிறாங்களே சார் ஒரே ஒரு அப்படின்னா நம்ம நிமிஷம். இந்துக்கள்னா கேட்கறது இந்துக்கள் நமக்குள்ள அவ்வளவுதான். பிரிவினை அம்பேத்கர் அவர்கள் அப்படின்ற என்ன எண்ணம் டெபினிஷன் நமக்குள்ள இருக்கு. சொல்லியிருக்காரோ இத பாருங்க, அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்துல இந்துக்கள்னா என்ன டெபினிஷன் சொல்லியிருக்காரோ அதுதான் இந்துக்கள், அவ்வளவுதான். அதுல வந்து நீங்க சைவமா வைணவமா எல்லாம் கேட்காதீங்க. இதுக்கு பேர் தான் பிரிவினை. அதுலதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கனால நான் வெளிப்படையா கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க சார். சந்தேகம் இருக்குன்னா நீங்க அப்ப அரசியல் சட்டத்தை இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இங்க கேட்காதீங்க. இதுக்கு பேர் தான் பிரிவினைவாதம், சிண்டு முடிஞ்சு விடுறது அப்படின்றது. நீ சைவமா வைணவமா அப்படின்னு. இஸ்லாமியர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம இடத்த வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும்பொழுதுதான் இப்படியான ஒரு ஆமா வாதத்தை மேடம், வந்து நம்ம ஒரு கேட்க நிமிஷம் மேடம். வேண்டியது ஒரு சந்தேகம். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பத்தி திமுகவினர் வந்து தொடர்ச்சியா வந்து நீங்க தவறான செய்திகள் தான் நீங்க பரவிட்டு இருக்கீங்க. நீங்க பாஜகவுக்கு எதிராக அந்த அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமா இருக்கு. அந்த தீபத்தூண் இல்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லைக்கல் அதுல எங்க இருக்கு அப்படின்னா அது வந்து முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடத்துலதான் இருக்கு. சரிங்களா? அந்த முருகன் கோயிலுக்கு சொந்தமான அல்லது இங்க திமுக அரசாங்கம் சொல்ற மாதிரி இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு தான் கேட்டது. அந்த இடத்துல தீபத்தை ஏத்துங்க அப்படின்னு தான் ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னாரு. இப்ப நீங்க சொன்னீங்க அந்த தீர்ப்பு கொடுத்ததுனால அவர் மேல இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, திமுக தான் அதை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நீங்க பெருமையா சொன்னீங்க. இப்ப இதே தீர்ப்ப உச்ச நீதிமன்றம் வந்து ஆமா அந்த இடத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதியும் நீங்க இம்பீச்மெண்ட் பண்ணுவீங்களா? அதை ஒத்துக்குவீங்களா நீங்க? என்னப்பா 100 MP இன்னொரு பேப்பர்ல கைது போட மாட்டாங்களா? அதாவது நீங்க வந்து இது வந்து அதான் சொல்றேன், இது வந்து மிக மிக மோசமான அரசியல். திமுக தான் இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். சரிங்களா? இதே திருப்பரங்குன்ற மேட்டர்ல ஒரு நிமிஷங்க, இதே திருப்பரங்குன்ற மேட்டர்ல அக்டோபர் மாசம் ஒரு தீர்ப்பு வந்தது. ஓகேங்களா? அதுல வந்து திருப்பரங்குன்றம் மலை மேல ஆடு கோழி பலியிட தடை விதித்து ஒரு தீர்ப்பு வந்தது. அதே தீர்ப்போட அடுத்த லைன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நெல்லித்தோப்பு என்ற இடம் அது வந்து திருப்பரங்குன்றத்துல இருக்கு. அந்த நெல்லித்தோப்பு என்ற இடத்தில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த அனுமதி உண்டு அப்படின்னு சொன்னாங்க நீதிபதி. அதை எந்த இந்துவும் எதிர்க்கவே இல்லை, பாஜக எதிர்க்கல, இந்து அமைப்புகள் எதிர்க்கல. ஏன்னா அந்த இடம் வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம். அவங்களும் என்ன இப்ப நீங்க வந்து என்ன கேக்குறீங்க, இங்கதான் வந்து விளக்கேத்தணுமான்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? அப்ப அதே கேள்வியை வந்து இஸ்லாமியர்களை பார்த்து கேட்கலாம் இல்ல, ஊருக்குள்ள எவ்வளவோ இடம் இருக்கிற போது ஏன் வந்து திருப்பரங்குன்ற மலை மேலதான் வந்து நீங்க தொழுகை நடத்தணுமான்னு கேட்கலாம் இல்லையா? யாரும் கேட்கல. ஆனா நீங்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடத்துல வந்து என்னங்க அந்த தர்கானால அந்த இடத்துல தொழுகை நடத்துறாங்க சார். தர்கா இருக்கிறது மேல மேடம், தொழுகை நடத்த போறது அவங்க நடத்த போறது கீழே, அவங்க போற வழியில இருக்கிறது நெல்லித்தோப்பு. சரிங்களா? அதே தீபத்தூண் இருக்கிற இடம் வந்து தர்கா இருக்கிறது தானே அவங்களுடைய இடம். தீபத்தூண் முருகன் கோயிலுக்கு சொந்தமானது தானே, முருகனுக்கு சொந்தமானது தானே. ஏன் அங்க தீபம் ஏத்தக்கூடாது? நான் ஒரு சாதாரண கேள்வி கேட்கிறேன். அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் இப்போ ஏத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா தீபத்தூண், அதுலதான் ஏத்தணும், அதுதான் இதாக்குமம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், ரொம்ப சிம்பிளான விஷயம், அதே எளிமையான விஷயம் நான் சொல்றேன். எந்த ஒரு மலையாக இருந்தாலும் மலை உச்சியில தான் தீபம் ஏத்துவாங்க. சரிங்களா? பாதி மலையில ஏத்த மாட்டாங்க. ஏன்னா மலை உச்சியில ஏத்துறதே எதுக்காக அப்படின்னா அங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப திருவண்ணாமலையில எங்க ஏத்துறாங்க? மலை உச்சியிலயா இல்ல பாதி மலையிலயா? நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். பவர் போயிட்டே இருக்கு. இப்ப சொன்னாங்க இத்தனை வருஷமா இல்லாம ஏன் இங்க வந்து ஏத்தணும் அப்படின்னு. ஐயா முத்தமிழறிஞர் கலைஞருக்கே தெரியாத அந்த வார்த்தை பிரயோகம், இத்தனை வருஷமா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து யாருக்குமே தெரியாத வார்த்தை பிரயோகம் திடீர்னு வந்த உடனே ஒன்றிய அரசாங்கம்னு நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க. இத்தனை வருஷமா கலைஞர் அவர்களே சொன்ன மத்திய அரசாங்கத்தை விட்டுட்டு நீங்க ஒன்றிய அரசாங்கம் மாதிரி நீங்க அப்ப நீங்களே இந்த மாதிரி மாறும்போது அந்த தூளை வந்து அவங்க தீபம் ஏத்துறது தப்பே கிடையாது. அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. அவங்க கோவிலுக்கு சொந்தமான இடம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அது எல்லைக்கல்னே கூட வச்சுக்காங்க, அது எல்லைச்சாமி, நாங்க விளக்கேத்திட்டு போறோம், என்ன வந்தது? ஓகே, நன்றி 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 சார். 1996 என் வழி தன் வழி அப்படின்ற ஒரு டயலாக் ரொம்ப பிரபலமா போயின்ற சமயத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னாரு செய்தியாளர்கிட்ட, சோ இந்த தடவை போட்டி வந்து 2 பேருக்கு தான், அது மக்களா அரசியல்வாதிகளா இப்படிதான் வந்து போட்டி போக போகுது இந்த தடவையும்.
சோ எப்ப வெகுமதி தரணும், எப்ப தண்டனை கொடுக்கணும், எப்ப அரசியல் கதையை முழுக்க புரட்டணும் அப்படின்னு தமிழக மக்கள் நன்றாக அறிந்தவர்கள். சோ அவங்க வந்து இதுக்கான முடிவை இந்த தேர்தல்ல சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்து விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மக்களே, உங்களுக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.